ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 366. வெளியே நின்ற வருண் படபடவென வேகமாக தட்ட அதில் கடுப்பான விக்ரம், யாரு என்றான் எரிச்சலாக. ஹேய், நான் தாண்டா மச்சி, வாழக்கா பஜ்ஜி, உனக்கு வேணுமாடா மச்சி என்று வருண் ஸ்நாக்ஸோடு வெளியே நிற்க, எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு கிளம்பு என்றான் இறுகிய குரலில். இதற்கு மேல் இங்கு நின்றால் குரல் வளையை வெட்டி வீசி விடுவான் என்பது அவன் குரலிலேயே தெரிய, கிடைத்த வரைக்கும் லாபம் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான் வருண். தனக்கு அடியில் கண்கள் மூடி படுத்திருந்தவளை ரசித்தான் விக்ரம். அவள் உடல் அப்பட்டமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. மெதுவாக சிரித்துக் கொண்டவன் புரண்டு படுத்தான். அவள் ஏமாற்றத்தோடு அவன் பக்கம் திரும்பி படுக்க, எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறடி என்றான் லேசாக புன்னகைத்தபடி. ஓ, தெரிஞ்சிருச்சா என்று அசடு வழிந்தாள் வேதா. பின்ன தெரியாதா? உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு முக்கியம். என்னோட டச்சிங் உனக்குள்ள 1000 பூ பூக்கணும். அந்த நேரத்துல உன்னை பத்தி நீ முழுசா மறந்துடணும். நான் மட்டும்தான் உன் சிந்தனையில இருக்கணும். ஆனா நீ எப்படி இருக்க தெரியுமா? ஐயோ, என்ன பண்ணிடுவணும்ன்ற பயம் உன் ஹார்ட் கூட வேகமா துடிக்குது. இந்த லட்சணத்துல ரொமான்ஸ் பண்ண வந்துட்டா என்று அவள் புறம் திரும்பாமல் விட்டத்தை பார்த்தபடி அவன் கூறிக்கொண்டிருக்க, மாமா, இவ்ளோ பெரிய ஆர்ம்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு என்று அவன் புஜத்தை பிடித்து குத்தி கொண்டிருந்தாள். அவள் கையை பிடித்து முத்தமிட்டான் விக்ரம். மாமா என்று சினுங்கியபடி அவள் உருவ பார்க்க அழுத்தி பிடித்து இன்னும் அழுத்தமாக முத்தமிட அதை ரசிக்க ஆரம்பித்தாள் வேதா. எப்படி வேதா மாறுவே நீ? என்னை தவிக்க விட அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? கொல்றடி வேதா, இந்த இடைவெளி எப்போ குறையும் என்று கேட்டபடி அவள் விரல்களை ஈரம் செய்து கொண்டு இச் வைத்துக் கொண்டு கேட்டான் அவன். அவள் ஆர்வமாக பட்டன திரும்ப அவன் உதட்டோடு உதடு உரசியது இதழ்கள். அவள் மெலிதாக சிரித்தாலும் அதே நிலையில் இருந்தபடி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கவுன்சிலிங் போறேன், சீக்கிரம் சரியாயிடுமாமா என்றாள் அவள். ஏய், உண்மையாவா சொல்ற என்று நம்ப முடியாமல் பார்த்தான் அவளை. இந்த அளவு புரிந்து கொண்டாளே, அதுவே போதும் என்று நினைத்தவன், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன, என்ன சொன்னாங்க என்று கேட்டான் ஆர்வமாக. சாரா சொன்னதை முழுவதாக சொன்னாள் வேதா. அவள் கடைசியாக சொன்னதையும் உளறி கொட்டினாள். அப்படியே அவளை முறைத்தான் விக்ரம். இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன் மாமா? அதோட நானே அவளை திட்டிட்டு வேற வந்துட்டேன் என்று கவலையாக சொல்ல, ஏய், நான் முதல்ல சொன்னது தாண்டி, என்னோட தொடுக உனக்கு பிடிக்கணும் என்றவன் டைட்டானிக் கிஸ்ஸை அவளுக்கு பரிசளித்தான். கண்களை மூடி அவன் முத்தத்தில் கரைந்தாள் வேதா. பெருவிரலால் அவள் உதட்டை வருடியவன், இப்ப எப்படி இன்பமா இருந்துச்சுல்ல? அதே மாதிரி உனக்கு இன்பத்தை மட்டும்தான் நான் கொடுக்கணும். வாழ்க்கையில எந்த நேரத்துல அதை பத்தி நினைச்சாலும் உன் முகத்துல வெக்கம்தான் வரணுமே தவிர கண்ணீர் வரக்கூடாது என்றான் உறுதியான குரலில். அவன் காதலில் உருகி போனாள் வேதா. இப்ப கால் வலிக்கலையா மாமா என்று கேட்டாள் அக்கறையாக. இல்ல, நீதான் மெடிசன் கொடுத்துட்டிய என்று அவள் நெட்டி முட்டி அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன் அவளிடம் இருந்து எழுந்து சென்றான். இங்கு கதிர்வேல் அவனது வீட்டில் சோகமே உருவாக அமர்ந்திருந்தான். எக்கோ, நான் எவ்வளவு கூப்பிட்டோம் அண்ணன் சாப்பிட வரல என்று சொல்லிவிட்டு ஒரு பணியாள் செல்ல, ஏன் வரல அவன் என்று கேட்டபடி மேலே அவனது அறைக்கு வந்த காவியா கதிர்வேலை கண்களால் சல்லடை போட்டு தேடினாள். அவன் பால்கனியில் நின்று நிலவு மகளிடம் பட்டிமன்றமே நடத்தி கொண்டிருந்தான். நான் இப்போ போற பாதை சரியா? எதுக்கு அந்த வந்தனா கிட்ட எனக்கு இத்தனை தடுமாற்றம் வருது? ஒருவேளை அவ என்னோட உயிரை காப்பாத்தினாளே அதனாலயா? இல்ல எல்லார விட அமைதி சொரூபிணியா இருக்காளே அதனாலயோ? இல்ல வேற ஏதோ ஒண்ணு. அவ பக்கம் என்ன சாய்க்கிற மாதிரி இருக்குது. அது பிடிச்சும் இருக்கு, பட் அது சரியில்லை என்று பைத்தியக்காரன் போல பிதற்றிக் கொண்டிருக்க அவன் தோளில் வந்து ஓங்கி அடித்தாள் காவியா. அடித்ததும் யார் என்று தெரிந்தும் திரும்பாமல் நின்றான் கதிர். ஏய் கதிரு என்று அவன் முன்னாடி அவள் வந்து நிற்க முகத்தை திருப்பிக் கொண்டான் கோபமாக. என்னாச்சு என் தம்பிக்கு என்று நக்கலாக கூறியபடி அவன் தாடியை பிடித்து தன்புறம் திருப்பியவள். என்ன கோபம் உனக்கு? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற என்றாள் புருவம் உயர்த்தி. அக்கா, தயவு செஞ்சு போயிடு, நான் உன்கிட்ட பேசுற மூட்ல இல்ல என்றான் கடுப்பாக. ஏன், நான் என்ன செஞ்சேன் என்று கையை கட்டிக்கொண்டு புருவம் உயர்த்தி அவனை திமிராக பார்த்தாள் காவியா. அக்கா, நீ என்னக்கா செய்யல? பாவங்கா, அந்த வந்தனாவை எதுக்காக கடத்திட்டு வந்து அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிருக்க என்றான் கடுப்பாக. ஏய், என்னடா ஒளர்ற? ஆள் மாத்தி தூக்கியாச்சு, யாருக்கும் தெரியாம அவளை அனுப்பியும் வச்சாச்சு. இதுக்கு மேல நம்ம என்னடா பண்ண முடியும் என்றாள் நக்கலாக. நம்ம தான்க்கா ஏதாவது பண்ணணும். அவன் என் உயிரை காப்பாத்தின தேவதக்கா. ஆனா அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம அவளை நான் மோசமா நடத்தி இருக்கேன். எல்லாம் உன்னாலதான் என்றான் இயலாமையோடு. ஏய்,
இங்க பாருடா கதிரு, நீ ஒன்னும் அவ வாழ்க்கைய கெடுக்கலையே. நான் கடத்திட்டு வந்தேன், நானே மன்னிப்பு கேக்குறேன், போதுமா? இப்ப வந்து நீ சாப்பிடு என்று அவன் கைப்பிடித்து இழுக்க அவள் கையை உதறி விட்டவன், அந்த பொண்ண ரேப் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா ஒத்துப்பாளாக்கா என்று வாயை விட்டான் கதிர்வேல். டேய், என்ன சொன்ன என்று இறுகிய குரலில் அவள் கேட்க அப்போதுதான் உண்மையை உளறியதை உணர்ந்தவன், அது வந்துக்கா, அவளை நான் அன்னைக்கு என்று அவன் தயக்கமாக இழுக்க அவனின் 2 கன்னத்திலும் 2 அறை இழுத்திருந்தாள் காவியா. அன்னைக்கு என்னமோ ஒண்ணும் நடக்கலக்கா, நான் நல்லா விசாரிச்சுட்டேன்னு ரீல் சுத்தின, இப்ப எப்படி போட்டு வாங்கினேன்னு பார்த்தல்ல, சொல்லுடா அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த வந்தனா அதான் உன் தேவதை என்ன சொன்னா என்று அவள் கோபமாக சட்டையை பிடித்துக் கொண்டு உலுக்க அவள் கையை எடுத்து விட்டவன் திரும்பி நின்றபடி, அவளை நான் கெடுத்துட்டேன்னு சொன்னான், நான் கடைசி வரைக்கும் நம்பல, இனிமே என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு அவளே சொன்னாக்கா, அதனாலதான் அவ சங்காத்தமே நீ வேண்டான்னு நினைச்சு உன்கிட்ட ஒண்ணும் நடக்கலன்னு போய் சொன்ன என்றான் பாவமாக. ஏலே, நடிக்காதடா கதிரு என்று முறைத்தவள், ஆனா அந்த பொண்ணு உண்மையாவே பாவம் தாண்டா. சரி விடு, அப்பா அம்மா கிட்ட நானே பேசுறேன், நாளைக்கே போய் அவ வீட்டுல பொண்ணு கேப்போம், இப்போ உனக்கு ஹாப்பி தானே என்று அவன் தோளை தட்டி, என்னது பொண்ணு கேட்க போறியா? அவளை நான் பாவம்னு தான் சொன்னேன், ஆனா கட்டிக்கிறேன்னு சொல்லலையே. எனக்கும் அவளுக்கும் சுத்தமா செட்டே ஆகாதுக்கா. நான் காரம், அவ தயிர் சாதம். என்னால வாழ்க்கை முழுக்க அவ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாங்க்கா. அதோட அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன், இனிமே அவளை பத்தி பேசுறது கூட சரியா இருக்காதுக்கா என்றான் உடைந்த குரலில். அவன் மாற்றி மாற்றி பேசுவதை பார்த்து தலையை சொரிந்த காவியா, அப்போ நீ அவளை லவ் பண்ணலையா என்று கேட்டாள் குழப்பமாக. அது தெரிஞ்சா நான் எதுக்கு இப்படி குழம்பி நிக்க போறேன், இந்நேரம் தூக்கிட்டு வந்து கட்டி இருப்பேன் என்றான் கெத்தாக. ஆஹா, கட்டுவ, அவன் அண்ணன் 2 கையையும் கட்டி வச்சு அடியில டைம் பாம்ப சொருகிட்டு போயிடுவான், ஜாக்கிரதை என்று சொல்லி அவள் சத்தமாக சிரிக்க, இப்படி அசிங்கமா போயிடுச்சு என்று முறைத்தான் அவளை. கதிரு, நீ இப்படியா உளறிக்கிட்டு இருக்க போறியா, இல்ல தெளிவான ஒரு முடிவு எடுக்க போறியா? நீயே சொல்லு, அவ உன் உயிரை காப்பாத்தினான்ற நன்றி உணர்வா, இல்ல மரியாதையா, அன்பா, பாசமா, காதலா? இதுக்கெல்லாம் நிறைய வேறுபாடு இருக்கு, அத நீ தாண்டா உணரணும். நல்லா யோசிச்சு முடிவெடு. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு துணையா இருப்பேன். அப்பா அம்மாவை சமாளிக்கிற கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான ரைட் பர்சனை நீயே சூஸ் பண்ணு. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொஞ்ச நாள் தான் உன்கிட்ட இருக்கும். அவளுக்கு யார் கூடயாவது மேரேஜ் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சாலும் அவளை மீட்க முடியாது. முதல்ல அவளை நினைக்கிறதே தப்புன்ற மாதிரி ஆயிடும், சரியா என்று அவள் தெளிவாக புரிய வைக்க குழப்பத்தோட தலையாட்டினான் கதிர். காவியா சொல்வது சரி என்றாலும் கூட அவள் சொல்வதுபடி வந்தனா மேல் தனக்கு என்ன உணர்வு என்று அவனுக்கு இன்னும் விளங்கவில்லை. ஆனால் முன்பு போல் இயல்பாகவும் இருக்க முடியவில்லை. ஏதோ அவள் அழுது வடிந்த முகமே மனதோறும் வந்து போக, இந்நேரம் எங்கிருப்பாள், வீட்டிற்கு சென்றிருப்பாளா என்ற எண்ணத்தோடு அவன் அடித்த ஞாபகம் வேறு வந்து போக தன் முரட்டுத்தனத்தையே வெறுத்தான் அவன். நாளைக்கு போய் அவளை சந்திக்கலாமா என்ற யோசனை வர உடனடியாக மறுத்தது மனம். அவதான் என்னை இனி பார்க்க கூடாதுன்னே சொல்லிட்டாளே, அப்புறம் திரும்பி போய் எதுக்காக டார்ச்சர் பண்ற என்று கூறிய மனதிற்கு தலையாட்டி வைத்தான். அதோடு இத்தனை நாள் நன்றாகத்தான் இருந்தாலும் திடீரென எதற்கு இவ்வளவு கோபம் வந்து தன்னை அடிக்க வேண்டும்? யாரோ மாமனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்றாளே, அவன் யார்? ஒருவேளை அவனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்று யோசித்த மனம், அப்படி பிரச்சனை என்றாலும் கூட உன்னால் என்ன செய்ய முடியும்? ஒருத்தியை கெடுத்துவிட்டு தைரியமாக அவளை கைப்பிடிக்க முடியவில்லை. இன்னும் ரகசியமாகவே இருக்கும் அந்த உறவுக்கு பெயர் என்ன? தினமும் அவள் சிந்தனை மனதில் வராமல் இல்லை. ஆனால் அதற்கு காதல் என்று பெயர் வைக்க தயங்கினான் கதிர்வேல். ஏற்கனவே தவறாக காதல் என்று புரிந்து வேதாவை தூக்கி வந்தது. இப்போது இதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு செய்ய அவனுக்கு மனம் வரவில்லை. முழுமையாக மனம் அவளை ஏற்க வேண்டும், அதற்கு சிறிது காலமும் வேண்டும் என்று கதிருக்கு நன்றாக உரைக்க தூக்கமின்றி உலா வந்தான். இங்கு தோழி வீட்டில் இருந்த வந்தனாவிற்கு அழுகையும் ஆத்திரமும் தீரவில்லை. காவியாவை ஒரு வார்த்தை சொன்னாலே கொதித்தெழும் அவன் தன் வாழ்க்கையவே நாசம் செய்துவிட்டு எதுவும் தெரியாதவன் போல கூலாக இருப்பதன் காரணம் என்ன? அதை நினைக்கும் போதே கண்கள் கலங்கியது. ஜன்னலை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். அவளது தோழி பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருந்தாள். அவனை இனிமேல் பார்க்க கூடாது, நினைக்கவே கூடாது. கதிர்வேல் என்ற பெயருக்கு தன் மனதில் இடம் இல்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டு அவள் படுக்க போக மார்போரம் உரசிய தாலி மீண்டும் அவனை நினைவுபடுத்தியது. கண்ணை மூடி ஆத்திரத்தை கட்டுப்படுத்தியவள் மீண்டும் எழுந்து அமர்ந்தாள். கழுத்தில் மறைந்து கிடக்கும் அந்த பொன் தாலியை எடுத்தாள். உன்னை எடுத்து மேல போட்டுக்கிட்டு நடக்கிற தைரியம் எனக்கு இல்ல. இத கட்டினவனுக்கே ஞாபகம் இல்ல.
இனி நீ இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவே கழட்டிடுற என்று அவள் அதை கழட்ட அவளுக்கு நேரே மேலே சுவற்றிலிருந்து பல்லி அவள் கையில் வந்து விழுக பட்டென அடித்து பிடித்து எழுந்து இடையே நின்றாள் அவள். அது நடக்கவிருந்த காரியத்தை நிறுத்திவிட்டு துள்ளி குதித்து ஓடிப்போய் மீண்டும் சுவரில் ஒட்டிக்கொள்ள பல்லி மேல் பயமில்லை. ஆனால் என்னமோ ஏதோ என்று பதறிவிட்டாள். குனிந்து தாலியை பார்த்தாள். என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல தாலி ஜொலித்தது அவள் கழுத்தில். ஏனோ மீண்டும் கழட்ட மனம் வரவில்லை அவளுக்கு. லேசாக வருடினாள். கவலை மறந்து லேசாக புன்னகை தோன்றி அப்படியே உறைந்து நின்றது. கழட்டிதானே வந்தனா ஆக வேண்டும். காதலிக்கிறேன் என்று அவன் சொல்லி இருந்தால் கூட பலமாக இருக்கும். இல்லை, இதன் ஞாபகம் இருந்தாலாவது பரவாயில்லை. யாரையோ ஒருவனை திருமணம் செய்து செட்டில் ஆகிவிடு என்பவனா உன்னை ஏற்றுக்கொண்டு வாழப் போகிறான்? வாய்ப்பே இல்லை. அவனுக்காகவும் அவன் கட்டிய தாலிக்காகவும் பார்த்தால் தன் பெற்றோரைத்தான் தலை குனிய வைக்க வேண்டும் என்று ஒரு மனம் கண்ணீரோடு நினைத்துக் கொள்ள, அப்படி வந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று விடாப்பிடியாக அவன் மீது உள்ள கோபத்தை பட்டை தீட்டியவள் அன்றைய நாளை நினைவுக்கு கொண்டு வந்தாள். ஆர்த்தி பேக்கில் இருந்து தாலியை எடுத்துக்கொண்டு வேதாவின் அறைக்கு வைக்க சென்றாள் வந்தனா. அதை முன்பு எங்கு வைத்திருந்தார்கள், எந்த பேக்கில் வைப்பது என்று அவள் குழம்பியபடி நிற்கும் வேளையில்தான் கரண்ட் நின்று விட்டது. கரண் நின்றது அஸ்வினின் திட்டம் என்று வந்தனாவிற்கு தெரியாததால் இதை வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும். காலையில் தாலி இல்லை என்றால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்பதை உணர்ந்து அந்த இருளிலும் கையில் தாலியை வைத்துக் கொண்டு வந்தனா நின்றிருக்க அவளை ஒருவன் பின்னாடி இருந்து பிடித்து மூக்கில் கர்ச்சீஃபை வைத்து அழுத்தினான். லேசாக குளோரோஃபார்ம் நெடி மூக்கில் ஏறியதுமே சுவாசிப்பதை சற்று நிறுத்திய வந்தனாவை அவள் திமிர திமிர 2 தடியர்கள் மூக்கில் வைத்து அவளை நுகர வைக்க மூச்சுக்கு போராடி அதை லேசாக சுவாசித்ததுமே மயங்கி அவள் சரிய தூக்கி போட்டு கொண்டு சென்று விட்டனர் 2 ரவுடிகளும். அந்த காட்சியை அஸ்வின் எலக்ட்ரிஷியன் அறையில் உள்ள ஜன்னல் வழியாக பார்த்தான். அது வேதா என்றுதான் நினைத்தான். ஒருவேளை அது வந்தனா என்று தெரிந்திருந்தால் காப்பாற்றியெல்லாம் இருக்க மாட்டான். இந்த விஷயத்தை வைத்து எப்படி திருமணத்தை நிறுத்துவது என்று யோசிக்க ஆரம்பித்திருப்பான். அந்த அளவு அவன் விக்ரம் திருமணத்தை நிறுத்த உறுதியாக இருந்தான். எபிசோட் 367. வந்தனாவை காரில் ஏற்றிக்கொண்டு சென்ற ரவுடி கும்பல் காவ்யாவின் வீட்டில் பின்புறமாக காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்த படிகளில் ஏறி நேராக இருந்த கதிரின் அறையில் பெட்டில் அவளை கிடத்திவிட்டு லைட்டை நிறுத்திவிட்டு வெளியே வந்தவர்கள் வெளியே நின்று கதவை தாழ்பால் போட்டுவிட்டு சென்று விட்டனர். காவ்யா மனது சரியில்லை என்று கோவிலுக்கு சென்றிருக்க, அவளின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு சென்றிருக்க, கதிர்வேல் பாண்டிச்சேரியில் ஒரு பிசினஸ் பார்ட்டி முடித்துவிட்டு உடம்புக்குள் 2-3 தண்ணீர் வண்டியை இறக்கி கொண்டே வந்தான். கதிர் வருவதற்குள் வீட்டிற்கு வந்துவிடலாம் என்று நினைத்த காவ்யா மழை வரவும் கார் பிரேக் டவுன் வேறு ஆகிவிட அவள் வீட்டிற்கு சீக்கிரம் வர முடியாத சூழலில் இருந்துவிட வந்தனா கதிரின் அறையில் இருக்கிறாள் என்பதையே காவ்யா மறந்துவிட்டாள். தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்த கதிர் அவனது அறைக்குள் நுழைந்து தாளிட்டவன் லைட்டை ஆன் செய்து போட்டிருந்த உடையை கழட்டி போட்டவன் ஒரு கால் சட்டையை மாட்டிக்கொண்டு மீண்டும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பொத்தென்று விழுந்தான் அவள் மேல். ஏதோ டெடிபியரை அணைப்பது போல அணைத்துக் கொண்டு உருண்டவன் அவளின் பிரத்யேக வாசனையோடு மிக நிம்மதியாக உருண்டான் அவன். அவன் பிரட்டிய பிரட்டலில் வந்தனா அரைக்குறையாக கண்ணை திறந்து பார்க்க மேல் சட்டை இல்லாமல் தன்மேல் ஃபெவிக்விக் மாதிரி ஒட்டி இருக்கும் ஒருவனை பார்த்து அதிர்ந்தவள் பட்டென்று அவனை தள்ள முயன்றாள். ஒரு வீட்டை தென்றல் காற்று வந்து தள்ளுவது போல அவ்வளவு மென்மையாக இருந்தது. அவளின் உடல் பலத்தால் அவனை தள்ள முடியாமல் போக அடித்து விலக்கினாள். ஏய் பொறுக்கி நாயே, நகரடா என்று அவள் மூச்சு வாங்க கத்த அந்த குரலில் தான் சற்று எழுந்து நின்றவன் உடனே லைட்டை ஆன் செய்தான். அவளை பார்த்ததும் அதிர்ச்சியான கதிர்வேல், ஏய் என்னோட டெடிபேர் எங்க? நீ எதுக்கு ஏன் ரூம்ல வந்து படுத்திருக்க என்று அவன் நிலைமை புரியாமல் கோபமாக கத்த அவனது டெடிபியர் சோஃபாவில் ஹாயாக உறங்கிக் கொண்டிருக்க அதை பார்த்துவிட்டு கதிர்வேலை முறைத்த வந்தனா எழுந்து நின்றாள். அவள் வேதாதான் என்று நினைத்து அவன் கோபமாக பேச சற்று நேர பேச்சுவார்த்தையிலேயே அவள் வேதா இல்லை வந்தனா என்று அவள் வாயாலேயே கூறிவிட அவள் ஷாலை எடுத்து மூக்குவரை மூடி அவளது கண்களை மட்டும் உறுத்து விழித்தான் அவன். அவளின் அமைதியான கண்களும் ஷார்ட் ஹேர் மில்க் கலர் என்று அவன் மனதை கொல்லாமல் கொன்றது. உள்ளுக்குள் இருக்கும் ஒட்டுமொத்த ஆசையும் அவன் கண்களில் வழிய, ஏய் வந்தனா நீயா என்று அவளை அதிர்ச்சியாகி கேட்டான். பூவை போல அவளை இறக்கி அணைத்துக் கொண்டான். அடுத்த நிமிடம் அவளும் அவனை பார்த்த அதிர்ச்சியில் இருக்க அவள் வேதா அறையில் வைக்க சென்ற தாலியை இறுக்கி பிடித்துக் கொண்டவள், கதிர்வேல் நகருங்க என்றாள் எழும்பாத குரலில். ஹே நீ எப்படி இங்க வந்த? ஐம் சோ ஹாப்பி. இப்ப கூட ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்த தெரியுமா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நினைப்புதான்.
அதனாலதான் டெட்டி வாங்கின என்று அவளை அணைத்தபடி அந்த பொம்மையை காட்டியவன் சிறு குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு உலா வருவது போல அவளை அந்த அறை முழுவதும் சுற்றி காட்டினான். அவனையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்த வந்தனாவிற்கு அவள் மனதிலும் காதல் துளிர்விடத்தான் செய்தது. ஆனால் இந்த தாலியை முதலில் வைக்க வேண்டும் என்று நினைத்தவள், கதிர்வேல் இது என்று அவன் முன்பு காட்ட, ஏய் நீ தாலியோடயே வந்துட்டியா? நீ ரொம்ப ஃபாஸ்ட் டார்லிங் என்று அவள் இதழில் பச்சக்கென்று அவன் முத்தமிட பலாரென அவனை அடித்து தள்ளினாள் வந்தனா. ஒரு அடி பின்னாடி நகர்ந்தவன், எதுக்கு டார்லிங் அடிக்கிற என்று புரியாமல் கேட்டவன் தள்ளாடியபடி அவளிடம் வந்து, ஓ நீ குடும்ப பொண்ணு இல்லையா, அதான் சென்டிமெண்டலா பாக்குற. சரி சரி, நான் முதல்ல என் கடமையை செய்யறேன், அதுக்கப்புறமா உன்னை டச் பண்றேன் என்றவன் அவள் கையில் இருந்த தாலியை பிடுங்கி அவள் கழுத்தில் போட்டு விட்டான் சட்டென்று. அவள் இதை எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து விழிக்க அதே முகூர்த்த நேரத்தில் தான் இங்கு மண்டபத்தில் தாலியை தேடிக் கொண்டிருந்தனர் அனைவரும். ஜொலித்துக் கொண்டிருந்த தாலியை கையில் எடுத்து பார்த்த வந்தனாவிற்கு கை நடுங்கியது. விக்ரம் இதை வேதாவிற்காக ஆசையாக வாங்கியதை அவளே கண்கூடாக பார்த்தாள். இப்போது அது தன் கழுத்தில் ஏறும் என்று அவள் நினைக்கவில்லை. கழட்டுவதை பற்றி அவள் யோசிக்கவில்லை. கண்களில் நீர் கோர்க்க அவனை நிமிர்ந்து பார்க்க, என்னடி ஆனந்த கண்ணீரெல்லாம் வடிச்சிட்டு நிக்கிற என்று அவளை இழுத்து தன் கை வளைவில் நிற்க வைத்தவன் போனை தேடி எடுத்து செல்ஃபி எடுக்க அவள் மேலே கையை போட்டான். அவள் வெள்ளை வண்ண லெஹங்காவில் புத்தம் புது மலராக ஜொலிக்க அவன் அரைக்கால் சட்டையோடு நிற்பதை பார்த்தவன், ஐயோ என்னடி ஓன் ட்ரெஸ் மட்டும் ஜொலிக்குது, கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி சட்டை கூட உங்க வீட்டுல இருந்து எனக்கு எடுத்து தரலையா என்று அவளிடம் நியாயம் கேட்க, பைத்தியமாய்வன் என்னும் ரீதியில் பார்த்த வந்தனா எங்கேயாவது சென்று முட்டிக்கொள்ளலாமா என்று நினைத்து முறைத்து வைத்தாள். ஏ சரி விடு, இதுவே நல்லாதான் இருக்கு, நான் காரம் நீ தயிர் சாதம், நல்லா இருக்குல்ல காம்பினேஷன் என்று சொல்லிக் கொண்டே ஒரு போட்டோவை கிளிக் செய்தவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டபடி இன்னொரு போட்டோ எடுக்க போக பட்டென்று அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் வந்தனா. எங்க டார்லிங் போற? கம் ஹியர் என்று அவள் அருகில் வந்தான் கதிர்வேல். அவன் சுயத்தில் இல்லை, ஏதாவது செய்துவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவனிடம் சண்டையிடுவதும் இயலாத காரியம் என்பதை உணர்ந்தவள் கதவை நோக்கி நடந்தவள் தாழ்பாலை இழுக்க அதிலிருந்த பல்லியை தொட்டுவிட்டு ஒவ்வாமையின் காரணமாக அவள் ஐயோ என்று துள்ளி குதிக்க அடுத்த நிமிடம் இருவரும் கீழே தவறி விழுந்து கிடந்தனர். அவள் அருகிலேயே பல்லியும் கிடக்க, ஐயோ பல்லி 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 என்று அவள் எழ முயல, ஏய் ஒன்னும் இல்லடி, எங்க இருக்கு என்று அவள் சாலை உருவி வீசியவன் அவள் உடலில் தான் ஏதோ இருக்கிறது என்று நினைத்தவன் மேல் உடையையும் கிழித்து விசிறினான். பட்டன தன் மார்புக்கு குறுக்கே கையை வைத்துக் கொண்ட வந்தனா, ஷோ எழுந்துரு பிளீஸ் எழுந்துரு என்று தன் மேலே இருக்கும் அவனை கண்களாலேயே கென்ற, இருடி என்று அவன் மீதி உடையையும் அவிழ்த்து விட நல்ல வேளையாக அந்த நேரம் கரண்ட் போனது. வந்தனாவிற்கு வசதியாகி போய்விட்டது. சட்டென்று பெட்ஷீட்டை இழுத்து தன்னை போர்த்தி கொண்டவள் ஒரு ஓரமாக போய் அமர்ந்து விட்டாள். ஒரு 2 நிமிடம் அதே இடத்தில் துளாவியபடி அவளை தேடிய கதிர்வேல் அடுத்த நிமிடம் கரண்ட் வந்துவிட அவள் அழுது கொண்டு ஓரமாக அமர்ந்திருப்பதை பார்த்தவன், என்ன அங்க போயிட்ட, ஏய் இங்க வா என்று பெட்டை காட்டினான் அவன். ஏதோ பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி உரிமையா கூப்பிடுறான், பொறுக்கி பொறுக்கி என்று புலம்பியவள், என்கிட்ட வராதீங்க என்று இன்னும் அவள் சுவர் அருகில் ஒன்ற, அட என்னை எப்பவுமே நீ தப்பாவே நினைச்சிட்டு இருக்க வந்தனா, உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா, நீ கூடி சீக்கிரத்திலேயே அதை புரிஞ்சுப்ப, உன் கூட நான் நிம்மதியா வாழணும், நமக்கு பிறக்க போற குழந்தைக்கும் ஒன்ன மாதிரி ஷார்ட் ஹேர் தான் கட் பண்ணி விடணும், தினமும் நான் உன்ன ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணுவேன், மந்த்லி ஒன்ஸ் ஹனிமூன் போலாம், குழந்தையெல்லாம் என் அக்கா பாத்துப்பா என்று அவன் கனவில் வாழ்ந்தால் பரவாயில்லை. அவள் காதில் ரத்தம் வராத குறையாக அவன் பாட்டுக்கு வாழ்நாள் ஆசையை, அதுவும் அவன் மனதில் இருக்கும் ஆசையை, இதுவரை அவன் உணராத ஆசையை வந்தனாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அழுவதை கூட நிறுத்திவிட்டு அவனையே வெறித்து பார்த்தாள் அவள். கொஞ்ச நேரம் அவளிடம் பேசிய அவன் சோர்வடைந்தவன் தரையில் படுத்து கிடப்பதால் குளுமை சட்டை இல்லாத உடலில் ஊசியாக குத்த, வந்தனா நான் பெட்ல படுக்க போறேன், எனக்கு இந்த இடம் செட் ஆகல, நீயும் வாயேன் பெட்ல படுத்துப்போம் என்றான் சிறுவன் போல பவ்யமான குரலில். ஆடைகளை பார்த்தாள். அது மூளைக்கு ஒன்றாக கிடக்க இங்கிருந்து இப்போது போக முடியாது என்பதை உணர்ந்தவள், ஆஹா நீங்க போங்க நான் வரல என்றாள் கோபமாக. ஏய் நீ வந்தாதான் நான் போவேன், இல்ல நீ போத்து இருக்கிற பெட்ஷீட்டை கூட இங்க போட்டு படுத்துக்கிறேன் என்று முதலுக்கே மோசம் வைக்க நினைத்த அவனை கொல்லும் அளவு கோபம் வந்தாலும் மனதின் ஓரம் அவனை ரசிக்கத்தான் செய்தாள் வந்தனா. நீங்க போய் படுங்க நான் வரேன்
என்று அவளும் அவனுக்கு ஈடு கொடுத்து பேச சமத்து பிள்ளையாக போய் படுத்து விட்டான் கதிர்வேல். அடுத்த 3 மணி நேரம் கழித்து வீட்டின் பணியாளர்கள் கதவை தட்டினார்கள். இப்படியே எப்படி கதவை திறப்பது என்று தன் நிலை நினைத்து அவள் அழுது கொண்டிருக்க காவ்யாவும் அந்த நேரம்தான் வீட்டிற்கு வந்தாள். அக்கா, அந்த பொண்ணு மேலதாக்கா இருக்கா என்று அந்த ரவுடி போன் போட்டு சொல்லிவிட, அப்ப கதிர் எங்க, அவன் இன்னும் வரலையா என்று பல கேள்விகளோடு கதிரின் அறையை அவள் தட்ட, அப்போது யாரோ என்று கதவை திறக்கவில்லை வந்தனா. கதவு உள்ளே தாளிட்டு இருக்கவும் அவன் உள்ளேதான் இருக்கிறான் என்பதை உணர்ந்த காவ்யா, கதிரு கதவு தர என்று அவள் சத்தமாக கத்த, யாரோ ஒரு பெண்ணின் குரல் கேட்டதும் சற்று நிம்மதி அடைந்த வந்தனா எழுந்து சென்று கதவை திறந்துவிட்டு மீண்டும் குறுக்கி அமர்ந்தாள. அவளின் இந்த நிலையை பார்த்து அதிர்ந்தாலும் பின் சுதாரித்துக் கொண்டு வந்தனாவை அழைத்து சென்று தனது உடையை கொடுத்தாள் காவ்யா. அதை போட்டுக்கொண்ட வந்தனா காத்திருக்க கதிரை அடித்து குளிக்க அனுப்பிய காவ்யா அவன் வந்ததும் மாடிக்கு அழைத்து வந்தாள். அங்கிருப்பது வந்தனா என்று மட்டும் அவனுக்கு தெரிந்தது. மற்றபடி வேறு எதுவும் ஞாபகத்தில் இல்லாமல் போக, கதிரு இவள உனக்கு தெரியுமா என்று காவ்யா கேட்டதற்கு, இல்லக்கா என்றான் எங்கோ பார்த்தபடி. ஓ, அவ ட்ரெஸ் எல்லாம் ஒரு ரூம்ல கிழிஞ்சு கிடக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற என்று அவள் கேட்டதற்கு, அக்கா நான் வரும்போது அவன் என் ரூம்ல இருந்ததை நான் பாக்கல, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா, ட்ரெஸ் கிழிஞ்சு கிடந்தத கூட பணத்துக்காக இவ பண்ண வேலையா இருக்கலாம் என்று அவன் இறுகிய குரலில் சொல்ல, முதல் தடவையாக அவன் மேல் கோபம் வந்தது வந்தனாவிற்கு. நாம் தான் அவளை கடத்தி கொண்டு வர சொன்னோம், இப்போது ஆள் மாறி போய்விட்டது, அதற்கு இந்த பெண் என்ன செய்வாள் என்று நினைத்த காவ்யா, நீ போ என்று அவளை அனுப்பி வைத்து விட்டாள். அழுது கொண்டே வந்தனாவும் அங்கிருந்து ஆசிரமத்திற்கு சென்றுவிட அதன் பிறகுதான் விக்ரம் அவளை தேடி வந்து அழைத்து கொண்டு சென்றதெல்லாம் நடந்தேறியது. இதையெல்லாம் மனதில் ஓடவிட்டபடி அங்கிருந்த பள்ளியை முறைத்து பார்த்தாள் வந்தனா. எல்லாம் உன்னோட வேலைதான், நீ மட்டும் அன்னைக்கு என்ட்ரி ஆகல, நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருப்பேன். தேவையில்லாம அந்த கதிர்வேல் வாயில இருந்து என்னை பத்தி தப்பா வந்த வார்த்தைய காதுல வாங்கி இருக்க மாட்டேன் என்று புலம்பியவள், இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு கோவிலுக்கு போய் தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டுடணும், கட்டுனவனுக்கே ஞாபகம் இல்லாத தாலி என் கழுத்துல எதுக்கு என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள் வந்தனா. இங்கு மாறன் என்ன அது என்று மாதுரி அவன் வைத்திருக்கும் கவரை எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அதை அவளிடம் இருந்து மறைத்தவன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது என்று சொல்லி பேண்ட் பாக்கெட்டில் சொருகினான். ஏதோ டேப்லெட் மாதிரி இருக்கு, யாருக்கு, என்ன டேப்லெட் அது என்று அவள் ஆர்வமாக அதை அவன் பேண்டில் இருந்து எடுக்க போக அவளை முறைத்தபடி இடையே நகர்த்தி நிற்க வைத்தவன், இது என்னோட பர்சனல், உனக்கு காதுல விழலியா என்று முறைத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். என்ன இப்படி நடந்துக்கிறான் என்று அவள் நினைத்தாலும் அதை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவள் முகத்தில் இருந்தது. அதற்கு காரணம் அந்த டேப்லெட்டின் பேக்கிங் தான். ஒரு பெரிய பாக்ஸில் சிறு சிறு காகிதங்கள் குவியலாக இருக்க அதையெல்லாம் எடுத்துவிட்டு அடியில் இருந்தது அந்த மாத்திரை. அப்போதே தெரிந்துவிட்டது அது ஸ்பெஷல் என்று. ஏதோ ஒண்ணு, நமக்கு எதுக்கு வம்பு என்று மாதிரி விட்டுவிட்டாள். இங்கு காலை சூரியன் கண்களை கூச செய்ய, ஆனால் அதற்கு எதிர்மறையாக இருட்டி இருந்தது அவர்களின் அறை. ஜில்லென்ற காற்று மேனியை சிலிர்க்க வைக்க ஈரமுத்தம் கன்னத்தில் கிடைத்துக் கொண்டே இருந்தது. கண்ணை மூடி தூங்குவது போல படுத்திருந்தவன் பட்டென கண்களை திறந்து, ஏய் எவ்வளவு நேரண்டி கண்ணத்திலேயே கொடுப்ப என்று அவளை கீழே சரித்து இதழை கவ்வினான். அவள் கண்கள் சாசர் போல விரிய, அப்போ நீங்க தூங்கலையா மாமா என்று கேட்டாள் கண்களாலேயே. எபிசோட் 368. வேதா குளித்துவிட்டு வெளியே வந்தாள். ஏய் வேதா என்று அவளை கம்பீரமாக அழைத்தாலும் அதில் அப்பட்டமாக தெரிந்த கிறக்க உணர்வின் காரணமாக ஒரே ஓட்டமாக கதவை திறந்து கொண்டு ஓடிவிட்டாள். நிலை கொள்ளாமல் நடந்தான் அவன். லண்டனில் வளர்ந்தவன். இளமை காலம் எல்லாம் ஆரம்பமானது அங்குதான். எத்தனை பெண்களை சந்தித்திருப்பான், பலதரப்பட்ட அழகிகள், அதோடு சினிமா துறையில் இல்லாத கவர்ச்சியான பெண்களா? தேடி வந்த பெண்களிடம் வாடிக்கையாக காட்டிய இறுகிய முகம் இவளிடம் இருக்கும் போது இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்வதுதான் அவனுக்கே அதிர்ச்சி. தவறு செய்தாலும் அதை மறைத்துவிடும் அளவு திறமையும் புத்திசாலித்தனமும் இருந்தும் கூட நேர் வழியவே கடைபிடிக்க சொன்னது அவனுடைய ஜீன். தட்டி கேட்கவோ அவனை கண்டிக்கவோ அப்பாவோ அம்மாவோ அந்த இடத்தில் உடன் இருந்திருக்கவில்லை. நண்பர்களின் உரையாடல் கூட எந்த வகையிலும் மனதை தாக்கியதில்லை. ஆனால் இவளிடம் மட்டும் எப்படி என்னுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளும் விழித்துக் கொள்கிறது? இது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா? நிலவை போல அழகை உடையவள், ஆனால் நெருங்க முடியாத அளவு சூரியனை போல சுட்டெரிக்கிறாள்.
அழகை ரசிக்கத்தான் முடியும், ஒட்டி உறவாட முடியாது என்று ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கும் அவள் தனக்கு பெரிய கேள்விக்குறியாகவே திகழ்கிறாளே என்று மனதில் நினைத்தபடி ஷவர்க்கடியில் நின்றவன் ஒரு 20 நிமிடம் கழித்து வெளியே வந்தான். குளித்தான் என்று சொல்ல முடியாது, குளிர்ந்த நீரில் உடலை குளிர்ப்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். கையில் காஃபியும் வெட்கம் ததும்பும் முகத்துடனும் நின்றிருந்தவள், மாமா என்று அவன் முன்பு காஃபியை நீட்டினாள். காஃபியை வாங்கி ஓரமாக வைத்தவன் அவளை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்தான். ஷோ மாமா என்ன பண்றீங்க, விடுங்க மாமா என்ன என்று அவள் கூச்சத்தில் நெளிய, ஏய் அமைதியா வா இல்ல கீழே போட்டுருவேன் என்று மிரட்டினான் அவளை. மாமா நான் ஒரு கலெக்டர், என்னை இப்படி தூக்கிட்டு போனீங்கன்னா வெளியில எனக்கு எப்படி மரியாதை இருக்கும் என்று அவள் உளறலாக சொல்ல, ஹே என் ரூம்க்கு வந்து உன்னை பாக்குற அளவு எவனுக்குடி தைரியம் இருக்கு என்று அவன் கம்பீரமாக கேட்க வாயை கப்பென்று மூடிக்கொண்டாள் வேதா. அவளை சுவற்றை ஒட்டி நிறுத்தியவன் ஷவரை திறந்து விட்டான். ஷோ இதெல்லாம் ரொம்ப மோசமாமா, நான் தான் 1 month டைம் கேட்டல்ல என்று அவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொல்ல, ஏய் நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலையேடி, டச் கூட பண்ணல என்று கையை தூக்கி காண்பித்தவன் வாய் அவளுக்கு பதில் சொன்னாலும் கண்கள் எப்போதோ அவள் அழகை மேய ஆரம்பித்திருந்தது. ஷோ இவர் என்ன இப்படி பாக்குறாரு என்று நாணி தலை குனிந்தவள் கீழுதட்டை கடித்து, பிளீஸ் மாமா அப்படி பார்க்காதீங்க என்றாள் எழும்பாத குரலில். என்னடி சொன்ன எனக்கு கேட்கல என்று அவள் அருகில் வர, யோ மாமா அங்கே நில்லுங்க என்று சுவற்றோடு ஒற்றினாள். பிறகு ஏதோ ஞாபகத்தில் அவள் கையில் இருந்து தன்னை உருவிக்கொண்டவன், உன் மேல எனக்கு நிறைய கோபம் இருக்குடி என்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த கோபம் தானே மாமா என்று கேட்டாள். சஜா இல்ல என்று அவன் உடனே தலையாட்ட, அப்புறம் என்று அவனை கூர்ந்து பார்த்தாள் வேதா. அன்னைக்கு சூர்யா பேச்ச கேட்டுட்டு பேசினியே, அது இன்னும் எனக்கு மறக்க முடியும்னு எனக்கு தோணல, இன்னும் அந்த கோபம் நிலுவையில தான் இருக்கு என்றான் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு. இதை அவள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தும் நான் தான் அதுக்கு தகுந்த காரணம் சொல்லி மன்னிப்பு கேட்டேனே மாமா என்றாள் அவன் முன்பாக வந்து நின்று. கேட்ட, ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல. நான் ப்ரப்போஸ் பண்ண நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டு அவன் புருவம் உயர்த்த, அதை எப்படி மாமா மறக்க முடியும் என்றாள் வெட்க சிரிப்போடு. அதே மாதிரிதான் நீ முதல் முறையா என்கிட்ட பேசிய வார்த்தைய என்னால மறக்க முடியாதுடி. அது மன்னிக்கிறது வேற விஷயம், ஆனா அது காலம் முழுசும் என் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கும். நீ பேசின வார்த்தைக்கு 3 காரணம் சொன்ன. 1 என்னோட டிகிரி, அது படிப்பு சம்பந்தப்பட்டது, அது கூட தேவையானது, அதை நான் ஒத்துக்கிறேன். 2வது சொன்னியே நான் அனாதைன்னு, அதை எப்படி என்னால மன்னிக்க முடியும். 3வது பணத்தை பத்தி பேசின, அதெல்லாம் என்னால ஏத்துக்க கூட முடியாதுடி. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு 3 தங்கச்சி இருக்காங்க, நான் லைஃப்ல செட்டில் ஆகல, இதுதானே அவன் சொன்னான். அப்போ உண்மையா நீ என்ன லவ் பண்ணி இருந்தா நீ என்ன சொல்லி இருக்கணும், விக்ரம் உன் தங்கச்சிகளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு உனக்கு ஒரு நிரந்தரமான ஜாப் கிடைச்சது வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணி பேசிட்டேன். வாழ்க்கையில உன்னை திரும்ப சந்திக்க கூடாதுன்னு நினைச்சேன். பட் என்ன பண்றது, காதல் நிறைய விஷயங்களை மறக்க வைக்குது. பட் நான் அதை மறக்கல, உள்ளுக்குள்ள உன் மேல இருக்கிற கோபத்தை மறைச்சு வச்சிருக்கேன். எப்போ வேணாலும் அது வெடிக்கலாம். நீ திரும்ப இதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஏன்னா அந்த வெறுப்பு அது எனக்குள்ள இன்னும் மறையல என்று அவளை முறைத்து கொண்டு சொன்னவன் எந்த ஒரு சலனமும் முகத்தில் காட்டாமல் அவளை முறைத்து விட்டு சென்றான். நான் சும்மா தானே அதை பத்தி பேசினேன், உண்மையாவே என் நாக்குல சனி இருக்கு போல. ரசிச்சிட்டு இருந்த மனுஷனை ராட்சசன் ஆக்கிட்டனே. வேறா அவர் சொல்றதும் வாஸ்தவம் தானே. நான் என்கரேஜ் பண்ணி பேசாம ஓவர் ஆட்டிடியூடா பேசி அவர் ஈகோவை கிளறிட்டேன். மறக்கிறது கஷ்டம்தான், ஆனா நான் மறக்க வைப்பேன் என்று பாத்ரூமில் சபதம் எடுத்தவள் கடகடவென கதவை திறந்து கொண்டு ஓட ஈரப்புடவை சரசரக்க சல்லென டைல்ஸ் தரையில் விழப்போனவளை இடையில் கரம் கொண்டு பிடித்தான் விக்ரம். அவள் கண்கள் படபடக்க அவனின் கூரிய விழியை நோக்கினாள். அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தவன், இப்படி கண்ணுல கதை பேசினாலும் சரி, காதல் ரூட் விட்டாலும் சரி, எதுவும் என்கிட்ட வேலைக்காகாது வேதா. உன் மேல எனக்கு இருந்த காதல் அன்னைக்கே செத்து சுண்ணாம்பாகி போச்சு. இப்ப நீ என் பொண்டாட்டி, அந்த அன்பு மட்டும்தான் எனக்கு இருக்கு. தேவையில்லாம என் கோபத்துக்கு ஆளாகிடாத, நீ அதை தாங்கிக்கவே மாட்டடி. காதல் போன மாதிரி கரிசனமும் போயிட போகுது என்று அவளை எச்சரிக்கும் துணியில் சொன்னவன் அவளை நிமிர்த்தி நிற்க வைத்து கன்னத்தில் முத்தம் வைத்து விட்டு சென்றான். எல்லாத்துக்கும் அந்த சூர்யா அண்ணன் தான் காரணம் என்று புலம்பி தள்ளியவள் எவ்வளவு முயன்றும் விக்ரம் சொன்னதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை.
தன்னுடைய காதல் கூட காலப்போக்கில் அவருக்கு விளங்கிவிடும். அதுவரை அவருக்கு சிறிது கோபம் கூட வராதது போல நடந்து கொள்வோம், இல்லை முயற்சிப்போம் என்று நினைத்து அவள் ஒரு நினைப்போடு திரிந்தாள். இங்கு கோவில் மணி ஓசை கேட்க தயக்கத்தோட கோவிலுக்குள் சென்றாள் வந்தனா. இதுவரை தனியாக கோவிலுக்கு வந்ததில்லை, இதுவே முதல் முறை. நேராக சென்று சாமி கும்பிட்டவள் தயக்கத்தோடு உண்டியல் அருகே வந்தாள். சுற்றி கண்களை சுழல விட்டாள். அனைவரும் போவதும் வருவதுமாக இருக்க, முதவே கழட்டி கையில் எடுத்து வந்திருக்கணும், இங்க எப்படி கழட்டி போடுறது, வேற யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று முழித்த வந்தனா லேசாக உள்ளுக்குள் கிடந்த தாலியை வெளியே எடுக்க, வந்தனா என்று பின்னாடி யாரோ அழைக்க இதயம் வெளியே வந்து விழுவது போல பயந்து விட்டாள். அவள் உடனே துப்பட்டாவை வைத்து தாலியை மறைத்து கொண்டவள் கலவரத்தோட திரும்ப பின்னாடி பிரியாவும் ஆர்த்தியும் இவளை நோக்கி நடந்து வந்தார்கள். வாங்கத்த என்று அவள் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் அழைக்க, வந்தனா நீ எப்ப வந்த, யமுனாவுமா வந்திருக்கா என்று பிரியா கண்களால் கோவிலை அலச, ஆஹா இல்லாத நான் மட்டும்தான் வந்த என்றாள் அவள். ஓ அப்படியாமா, இந்த பூ வச்சுக்கோ என்று பிரியா பூவை அவளிடம் நீட்ட, அம்மா அங்க எங்க முடி இருக்குது பூ வைக்க என்று ஆர்த்தி நக்கலாக சொல்லி சிரிக்க, அந்த கலவரத்திலும் ஆர்த்தியை முறைத்த வந்தனா, அவகிட்டயே கொடுங்கத்த, அதான் நிறைய முடி வச்சிருக்காளே என்றாள் பாவமாக. ஆர்த்தி அடிச்சிடுவேன் உன்னை, வாய மூடு என்று அதட்டிய பிரியா குங்குமத்தை எடுத்து வந்தனாவிற்கு வைத்து விட்டவள், நீ வந்ததும் நல்லதுதான் வந்தனா, அஸ்வினுக்கும் உனக்கும் ஜோசியம் பார்க்கலான்னு வந்த, அவன் வரல, சரி நீ வா என்று பிரியா அவளை இழுத்து கொண்டு சென்றவள் மரத்தடியில் இருந்த சாமியாரிடம் போய் அமர்ந்தாள். இந்த பக்கம் அவரு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராம் கதிரு, அவரு வாயை திறந்து கொட்டாவி விட்டா கூட அது புனிதமா, அப்படின்னா அவர் மகிமைய நீ பாத்துக்கோய என்று காவ்யா நக்கலாக சொல்ல, ஏய் வாய மூடுடி, 7 கழுத வயசாச்சு, இன்னும் உனக்கு கல்யாணம் நடக்கல, இதுல நீ அந்த சாமியார கிண்டல் அடிக்கிறியா, உனக்கு முதல்ல குறி கேக்குறேன், அதுக்கப்புறம் கிடைக்கிற மாப்பிள்ளைய வச்சு வலுக்கட்டாயமா உனக்கு கல்யாணத்தை செய்ய போறேன் பாரு என்று அவளின் அம்மா செண்பகம் கத்தி கொண்டிருக்க, அம்மா அக்கா சொல்றதுல என்னம்மா தப்பு இருக்கு, இப்பெல்லாம் யாருமா சாமியார் சொல்றத நம்புறாங்க, வேலை செய்ய விடாம இந்நேரத்துல நீ வேற எங்களை இங்க இழுத்துட்டு வர, அதனால கடுப்புல அக்கா இப்படி பேசுது, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என்று கதிர் காவியாவிற்கு வக்காலத்து வாங்க, இங்க பாருடா கதிரு, உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் உனக்கு கல்யாணம், அதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோடா என்று செண்பகம் ஒரு குண்டை தூக்கி அவன் மண்டையில் போட திருவென முழித்தான் கதிர். அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகுதான் எனக்கு பண்ணுவீங்களா என்று அதிர்ச்சி மாறாமல் மீண்டும் கேட்டான் அவன் அம்மாவிடம். என்னடா அதிர்ச்சி ஆகுற, இவ்வளவு நேரம் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணன, எங்க இப்பயும் பண்ணு பாப்போம் என்று செண்பகம் எகத்தாளமாக சொல்ல, அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கிறதுக்குள்ள எனக்கு 30 தொட்டுடும் போல, பிளீஸ்கா அந்த சாமியார பாக்குற வரைக்கும் கொஞ்சம் கம்முனு வா என்று அவன் உடனே மாற்றி பேச, என்னடா கதிரு, அக்காவை விட உனக்கு கல்யாணம் தான் முக்கியமா போச்சா என்று காவ்யா கத்த, அப்படிலாம் இல்லக்கா என்று இழுத்தவன், இருந்தாலும் முக்கியம்தான்க்கா, வாழ்க்கையில அந்த இடத்தை தொட்டுதானே ஆகணும், அதான் இப்பவே பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமேனு என்று அவன் பல்லை காட்ட, வாய மூடு சகிக்கல என்றாள் காவ்யா கோபமாக. இந்த வட்டி பிசினஸ் செஞ்சு செஞ்சு நீ என்கிட்ட கூட கராரா பேசுறக்கா, கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரியாவது நடி என்று அவன் சொல்லியபடி கோவிலில் காரை நிறுத்தினான். மூவரும் காரில் இருந்து இறங்கி கோவிலுக்குள் சென்றனர். அந்த நேரம் பார்த்து பிரியா வந்தனாவை அழைத்து கொண்டு போய் அதே சாமியார் முன்னாடி அமர வைத்திருந்தாள். பிரியா நடுவிலும் வந்தனா ஒரு பக்கம் ஆர்த்தி மறுபக்கம் என்று அமர்ந்திருந்தனர். கண்ணை திறக்காமல் அவர் தியானத்தில் இருக்க, என்ன இவர் சித்தர் மாதிரி இருக்காரு, நம்மளை பத்தி சொல்லிடுவாரா என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் வந்தனா. காதலித்து இருவரும் மனம் ஒத்து திருமணம் செய்து கழுத்தில் ஏறிய தாலியாக இருந்தாலாவது பரவாயில்லை, கட்டியது கதிர்வேலுவுக்கே நினைவில் இல்லாத போது இந்த நேரத்தில் நான் மாட்டிக்கொண்டால் என் நிலைமை மிகவும் மோசம் என்று தலை குனிந்தபடி யோசித்துக் கொண்டிருந்தாள் வந்தனா. அதற்குள் கதிர், காவ்யா, அவனின் அம்மா என்று மூவரும் வந்து இவர்களின் பக்கவாட்டில் அமர்ந்துவிட அந்த சித்தர் எப்போது கண் திறப்பார் என்று பார்த்து கொண்டிருந்தார். அம்மா எவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருக்கிறது, அவரை கூப்பிடுமா என்று பிரியா காதில் ஆர்த்தி கிசுகிசுக்க, சும்மா இருடி, அவரே கண்ணு திறப்பாரு என்று அவளை அடக்கிய பிரியா அமைதியாக அவரை பார்க்க அடுத்த 2 நிமிடத்தில் கண்களை திறந்தார் அவர். தீட்சண்ய பார்வையில் அனைவரையும் அவர் பார்க்க, ஒரு பயங்கரமான ஆளாதான் இருப்பார் போலயே என்று கதிர் காவ்யா காதில் கிசுகிசுக்க, டேய் வாய மூடுடா
என்று அவனை முறைத்தாள் காவ்யா. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு என்ன எதுக்குக்கா முறைச்சிட்டு இருக்க? யூ ஆர் வெரி பேட் என்று அவன் உதட்டை பிதிக்கியபடி கண்களை மேய விட அவனின் பட்டு ரோஜா பக்கத்திலேயே அமர்ந்திருப்பதை பார்த்து கண்கள் விரித்தான் கதிர்வேல். இவா இங்க என்று குழம்பியவன் கண்ணை கசக்கிவிட்டு பார்க்க அவளேதான் என்று உறுதி செய்தவன், அக்கா நான் வீட்டுக்கு போறேன் என்று அவன் எழ அவனை பிடித்து கீழே இழுத்தாள் காவ்யா. அவன் தொம் என்று தரையில் விழ, ஏய் எங்க போற? இருக்கிற கோபத்துக்கு அரைஞ்சிட போறேன், உட்காரு என்றாள் காவ்யா. என்னக்கா இப்படி எல்லாம் மிரட்டுற? அங்க பாரு, அவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. என் முகத்திலேயே முழிக்காதேன்னு அன்னைக்கு சொன்னா, திரும்ப அவன் முன்னாடி நான் போய் எப்படிக்கா நிக்க முடியும்? நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது, நான் போறேன் என்று அவன் உறுதியாக சொல்ல, டேய் வாய மூடிட்டு எனக்காக இரு என்று அவனை அடக்கினாள் காவ்யா. சாமி, இது என் தம்பி பொண்ணு, இவ்வளவுதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா எனக்கு ஏதோ உறுத்தலாவே இருக்கு. என்னோட முடிவு சரிதானா என்று பிரியா தயக்கமாக சாமியாரிடம் கேட்க அங்கிருந்தவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்க அந்த சாமியார் சத்தமாக சிரித்தார். அவர் சிரித்த சிரிப்பில் அந்த வேப்ப மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் கலைந்து ஓடியது. என்ன இந்த ஆள் இப்படி சிரிக்கிறாரு? முடியும் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே என்று ஆர்த்தி பிரியாவிடம் கிசுகிசுக்க, ஏய் வாய மூடுடி என்று அவள் தொடையை கிள்ளினாள் பிரியா. அம்மா என்று வலியில் நெளிந்தாள் ஆர்த்தி. சத்தமாக சிரித்து பிரியாவை நிதானமாக பார்த்தவர், உன் பையன் இப்ப உன் பையனா இல்ல, விதிவசத்தால உனக்கும் அவனுக்கும் நிறைய இடைவெளி இருக்கு. கல்யாணம் முடிவு பண்ணது நீ இல்ல, மேல இருக்கிறவன் தான் முடிவு பண்ணி இருக்கான். உன் விருப்பப்படியே எல்லாத்தையும் செய், உன் மனசு போல உன் குடும்பம் நல்லா இருக்கும் என்று அவளுக்கு விபூதி ஊதி திருநீர் வைத்துவிட்டு அனைவரையும் ஒரு பார்வை பார்க்க, என்னம்மா இவர் சொல்றது ஒண்ணுமே புரியல என்று ஆர்த்தி சற்று சத்தமாகவே சொல்ல, நான் நினைச்சத அப்படியே சொல்றா, ஐ லைக் திஸ் கேர்ள் என்று ஆர்த்தியை பார்த்து கதிர் புகழாரம் வாசிக்க, இவ்வளவு நேரம் அவன் குரலை கேட்டும் கூட திரும்பாமல் அமர்ந்திருந்த வந்தனா அவன் ஆர்த்தியை பற்றி பேசியதும் திரும்பி அவனை வெறிக்கொண்டு முறைத்தவள், சும்மா பேசிட்டு இருந்த என்று அவன் இழுக்க வந்தனா முகத்தை திருப்பிக் கொள்ள, என்னடா அவளுக்கு போய் இப்படி பயப்படுற என்று நக்கலாக சொல்லி சிரித்தாள் காவ்யா. எபிசோட் 369. பிரியா சாமியாரிடம் தயக்கமாக, சாமி நீங்க சொல்றது எனக்கு புரியல என்றாள். உனக்கு புரியலையா? நீ பெத்த மகராசிக்கு புரியலையா? இந்த பொண்ணுக்கு பழனி முருகன் மாதிரி ஒருத்தன் கணவனா வருவான், பயப்படாம இருக்க சொல்லு. தேவையில்லாத குழப்பம் ஒன்னும் இல்ல, எண்ணம் போல வாழ்க்கை, தூய்மையான பால் போன்ற குணம், அமைதியான முகம், சர்வ லட்சணமும் பொருந்திய மருமக உனக்கு கிடைப்பா. அவ மூலமாதான் உன் பையன் உனக்கு உத்தமனா வந்து கிடைப்பான். உன் கணவன் எந்த அளவு நல்லவனோ அந்த அளவு மோசமான குணம் படைச்சவன் உன் மகன். ஆனா கவலை வேண்டாம், உனக்கு நியமிக்கப்படும் மருமக பூஜை அறையில மட்டுமல்ல, உன் மகனோட வாழ்க்கையிலையும் விளக்கேத்த வருவா. ஓய்வா மகளே என்று தீட்சண்ய விழிகளால் அவளை ஆசிர்வதிக்க சட்டென்று எழுந்த பிரியா அவரை வணங்கிவிட்டு எழுந்து நடந்தாள். ஆர்த்தியும் அவள் பின்னாடி எழுந்து ஓட வந்தனா தயக்கத்தோடு எழுந்தாள். அதிக குழப்பம் அவளை ஆக்கிரமித்திருந்தது. உனக்கு எந்த குழப்பமும் இல்லையா என்று அவரின் கணீர் குரலில் திடுக்கிட்டு அவரை பார்த்தாள் வந்தனா. இதிலெல்லாம் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தும் அமைதியாக அவரை வணங்கினாள். அவளை ஆசிர்வதித்து குங்குமத்தை அவள் கையில் வைத்தார். அவள் அதிர்ச்சியாகி அவரை பார்க்க, நீ எதை இங்க கொடுக்க வந்தியோ அத மனப்பூர்வமா எடுத்துட்டு போ, நீ எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாம் தானா நடக்கும் என்று சொல்லிவிட்டு இமை மூடிக்கொண்டார். அக்கா இவர் என்னக்கா சொல்றாரு என்று காவ்யா காதை கடித்தான் கதிர். அது அந்த பொண்ணுகிட்டயே கேளு என்றாள் அவள். என்று சலித்தபடி வந்தனாவை பார்த்தான். அவனை தாண்டி நடந்தாள் வந்தனா. அவனை அறியாமல் அவளுக்கு பின்னாடி ஓடினான் கதிர்வேல். அடுத்து காவ்யாவும் அவளின் அம்மாவும் வந்து சாமியார் முன்பு அமர்ந்தனர். வெகு நேரம் அமர்ந்தும் கூட கண்ணை திறக்கவில்லை அவர். ஒரு குறிப்பிட்ட நேரம்தான், அதற்குள் கண்ணை திறந்தால்தான் அவர்களுக்கு அவர் அருள் கூறுவார். கண்ணை திறக்கவில்லை என்றால் அவர்கள் சென்று விட வேண்டும். காவ்யாவுக்கும் அதுதான் நடந்தது. வெகு நேரம் அமர்ந்தும் கூட அவர் கண்ணை திறக்காமல் போக காவ்யா பொறுமை இழந்து எழுந்து விட்டாள். ஏய் கொஞ்ச நேரம் இருடி என்று அவளின் அம்மா வற்புறுத்த, நீயே இரு நான் போறேன் என்று முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். வந்தனா பின்னாடியே வந்தான் கதிர்.
இப்ப எதுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க என்று அவனை முறைத்தபடி திரும்பினாள் வந்தனா. நான் டார்ச்சர் பண்ணல, ஃபாலோ பண்ற என்று சிரித்தபடி சொன்னவன், அதோ அங்க நிக்கிறாங்களே அவங்க பையனைத்தான் நீ கட்டிக்க போறியா என்று பிரியாவை கை காண்பித்து கேட்டான் கதிர்வேல். அவன் காட்டிய திசையை பார்த்தாள் வந்தனா. உறவுக்கார பெண் ஒருவளிடம் பேசிக் கொண்டிருந்தாள் பிரியா. அவளை பார்த்து விட்டு, ஆமா உனக்கே அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்று எரிந்து விழுந்தாள் அவள். அவள் முகத்திற்கும் கோபத்திற்கும் கடுகளவு கூட சம்பந்தம் இருக்காது. அவள் வலுக்கட்டாயமாக முகத்தை கோபமாக வைத்திருப்பதை பார்த்தவன் கடினப்பட்டு சிரிப்பை அடக்கினான். அவனை பார்த்து, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா என்று அவள் முறைத்துக் கொண்டு கேட்க, ஆஹா இல்லடி, உனக்கு கோபமா பேசினா செட் ஆகல, வேணும்னா கண்ணாடியில பாரு, சிரிப்பா வருது என்று அவன் கட்டுப்பாடு இன்றி சத்தமாக சிரிக்க, அங்கு வருவோர் போவோர் எல்லாம் அவனை ஏற இறங்க பார்த்து விட்டு செல்ல, சரியான அரை லூசு என்று புலம்பி விட்டு சென்றவளை கைப்பிடித்து தன் முன் நிற்க வைத்தவன், இந்த குங்குமத்தை எதுக்கு கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க என்று அவளின் மென்மையான உள்ளங்கையில் இருந்த குங்குமத்தை எடுத்து பட்டென்று அவள் நெற்றியில் வைத்து விட்டான் அவன். அதிர்ச்சியாகி அவனை முறைத்த வந்தனா, டேய் பைத்தியமாடா நீ, எதுக்கு எனக்கு குங்குமம் வைக்கிற என்று சுற்றி தங்களை யாராவது பார்த்து விட்டார்களா என்று பயத்தோடு பார்த்தபடி கேட்டாள். அவள் பதற்றத்தை துளி கூட உணராத அவன், ஏய் சும்மா பொட்டு வச்சு விட்டதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போடுற என்றான் நக்கலாக. நான் உன்னை என்ன சொல்லி திட்டதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வயசு பொண்ணு நெத்தியில யாருன்னே தெரியாது நீ எல்லாம் குங்குமத்தை வைக்கலாமா? அறிவில்ல, இடியட் இடியட் என்று லாஸ்ட் வார்த்தையை மட்டும் சத்தமாக சொல்லாமல் முனங்கலாக சொல்ல, அந்த சாமியார் தான் உனக்கு குங்குமம் கொடுத்தாரு, அது தப்பில்லனா இதுவும் தப்பில்ல என்றான் தோலை குலுக்கியபடி. அவரு சாமியாரு, ஆனா நீ யாரு எனக்கு என்றாள் காண்டமாக. ஏன் உனக்கு தெரியாதா என்று அவன் நிதானமாக கேட்க, ஒருவேளை தெரிஞ்சிருச்சோ என்று அவள் முழிக்க, நீ என்ன சொல்ற என்றாள் எழும்பாத குரலில். அது நம்ம என்று அவன் இழுக்க, ஏய் எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லி தொலை என்றாள் எரிச்சலாக. ஏண்டி இப்பெல்லாம் மரியாதையே கொடுக்க மாட்ட என்று அவன் ஒரு மார்க்கமாக சொல்ல, ஆமா ஆமா கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு போல, அதான் இவன் பேச்சே மாறுது என்று தடுமாறிய வந்தனா, நான் போறேன் என்று நடக்க அவன் பிடித்திருந்த கையை விட்டால் தானே அவள் போக முடியும். இன்னும் அவள் கையை இறுக்கி பிடித்தவன், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா வந்தனா என்று கேட்டான் தயக்கமாக. இதை கேட்கத்தான் இவ்வளவு தயக்கமா என்று முகம் கருத்த வந்தனா, இல்ல வேண்டாம் என்றாள் பட்டென்று. ஏன் என்றான். நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன் என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன்னை எதாச்சியா பார்த்தா கூட அத சாபமா நினைக்கிறேனா? இதுல ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு கேடா? அதுக்குண்டான மதிப்பையே நீ கெடுத்துட்ட. நான் இன்னொருத்தருக்கு மனைவியாக போறேன். தேவையில்லாம என் வாழ்க்கையில மட்டும் இல்ல என் முன்னாடி கூட வந்துடாதீங்க. இதுவே நான் உங்களை பாக்குறது லாஸ்டா இருக்கட்டும் என்றவள் அவனை கண்களில் நிரப்பிக் கொண்டு அங்கிருந்து நடந்தாள். அவளுக்கு அவன் மீது கோபம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதுவும் இப்போது தாலியை அவிழ்க்க கூடாது என்பது போல சாமியார் குறி சொல்லி இருக்க அது இன்னும் வந்தனாவை இருக்கியது. ஏய் அவதான் ஸ்ட்ராங்கா என் பின்னாடி வராதேன்னு சொல்றா, அப்புறமா எதுக்கு கதிர அவ பின்னாடி போயிட்டு இருக்க? அவ சொல்றதுதான் சரி. ஒரு நாளா இருந்தாலும் உன் கூட அவ வாழ்ந்திருக்கா. அப்படி இருக்க ஃப்ரெண்டுன்னு உன் கூட சுத்தினா அவளுக்கு கில்ட்டியா தானே இருக்கும். உனக்குதான் எதுவும் ஞாபகம் இல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவளுக்கு அப்படி இல்லையே. ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட சிந்தனையில அந்த இரவு இம்சை பண்ணும்ல என்று அவனின் ஒரு மனம் கேட்க, ஆமால அது எப்படி எனக்கு தோணாம போச்சு என்று அவனது மனசாட்சியே அவனை கேள்வி கேட்டு தொல்லை செய்தது. அதே எண்ணத்தோடு அவன் அந்த மரத்தடிக்கு செல்ல செண்பகம் மட்டும் அமர்ந்திருந்தார். காவியா இல்லாமல் போக, அம்மா போலாமா? அக்கா எங்க என்று அவன் குழப்பமாக கேட்க, போலாம் கதிரு, அக்கா போயிட்டா என்று கவலையாக அவனின் தாய் சொல்ல, ஏம்மா என்றான் புருவம் இடுங்க. சாமி கண்ணை திறந்து அவளுக்கு குறி சொல்லல, அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டா, வா நம்மளும் போவோம் என்று அவர் நடக்க வந்தனா பிரச்சனை மறந்துவிட இப்போது முதலில் காவியாவை சரி கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்து விட்டான் கதிர்வேல். இங்கு குழப்பத்தோட ஸ்கூட்டியை எடுத்து வந்து வீட்டில் விட்ட ஆர்த்தி உள்ளே செல்ல இருந்த பிரியாவை, மா ஒரு நிமிஷம் இருமா என்று நிறுத்தினாள். என்னடி என்றாள். மா அது ஒண்ணும் இல்லம்மா, முருகருக்கு எத்தனை பொண்டாட்டி என்று கேட்டாள் குழப்பமாக. முருகனுக்கு 3 பொண்டாட்டி, அதை எதுக்கு நீ கேக்குற என்று அவள் கேட்க, என்னது 3? அம்மா 2ன்னு தானம்மா சொல்லுவாங்க,
என்று அவள் அறிவாளி போல கேட்க, ஏய், நீ எந்த முருகனை பத்தி கேட்ட என்று பிரியா கேட்க, மா, நான் கடவுள் முருகனை கேட்டேன் என்று அவள் கும்பிட்டு காண்பிக்க, ஏய், நான் பக்கத்து வீட்டு முருகனுக்கு 3 பொண்டாட்டி, அதத்தான் கேக்குறியோன்னு நினைச்சு சொன்னேன் என்றாள் பிரியா. அம்மா, விளையாடாதம்மா, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, எனக்கு புருஷனா வர போறவன் முருகன் மாதிரினா அப்ப அவருக்கும் 2 பொண்டாட்டி இருக்குமா? நான் 2ஆம் தாரமா தான் வாக்குப்படுவேனா என்று அவள் சந்தேகமாக கேட்க, ஆர்த்தி, அடிச்சு பல்ல கழட்டிடுவேன் என்று பிரியா கோபமாக கத்த பயத்தில் சற்று பின்வாங்கிய ஆர்த்தி, எதுக்குமா இப்படி கத்துற என்றாள் பாவமாக. கத்தாம என்னடி பண்ண சொல்ற? உன்னோட வாய் கொழுப்புக்கு எவனாவது இழிச்ச வாயும் கிடைக்கிறது பெரிய விஷயம். இதுல 2ஆம் தாரமா போய் அவனை ஒரே நாள்ல போட்டு தள்ளிட்டு வர போறியா? ஒழுங்கா இருக்கிற வேலைய பாரு, நீதி எல்லாம் தானா நடக்கும் என்று சாமியார் போல பிரியா சொல்ல, நீயும் ஏம்மா அவர் மாதிரியே பேசுற என்றாள் பாவமாக. ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை என்று பிரியா கையை கட்டி கொண்டு அவளை முறைக்க ஆர்த்திக்கு வஜ்ரவேலு சொன்னதுதான் நினைவில் வந்தது. அவன் பெயரிலும் வேல் இருக்கிறது, முருகனோடு சிங்க் ஆகிறது. அதே போல வள்ளி தேவயானி என்று 2 மனைவியோடு நானும் ஒருத்தியாக வாழும் நிலை வந்து விடுமோ? இது எப்படி அம்மாவிடம் சொல்வது? சொன்னால் சும்மாவா விடுவாள்? துடப்பக்கட்டை பேய்ந்து விடும் என்பதை உணர்ந்த ஆர்த்தி, அம்மா, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நோ டவுட், நோ ப்ராப்ளம், நீ உள்ள போமா என்றாள் நக்கலாக சிரித்தபடி. அவளை முறைத்துவிட்டு பிரியா உள்ளே சென்று விட, வஜ்ரவேலு, நீ எதுக்குடா என் கண்ணுல பட்ட? இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது என்று அவள் சபதம் எடுக்க, எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்று பின்னாடி ஒரு குரல் ஓங்கி ஒலிக்க, எவன் அவன் என்று நினைத்தபடி திரும்பி பார்த்து ஆர்த்தியின் கண்கள் அகல விரிந்தது. நீங்க எதுக்கீங்க என்று அவள் திக்கியபடி கேட்டுக்கொண்டே உள்ளே செல்ல அவளுக்கு முன்பாக உள்ளே போய் அமர்ந்து விட்டான் அவன். இங்கு வந்தனா ஒரு மாலை நேரம் போல வீட்டிற்கு சென்றாள். நேற்று காலையில் போய் இப்போதுதான் வீட்டிற்கு வந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் முதலில் பார்த்தது சோஃபாவில் அமர்ந்திருக்கும் அஸ்வினைத்தான். சட்டென வந்தனாவின் முகம் மாறியது. கடினப்பட்டு இயல்பு நிலைக்கு வந்தவள் அவனை கண்டும் காணாதவள் போல படிகளில் ஏறினாள். அவனும் அப்படி ஒருத்தியை தெரியாது என்னும் ரீதியில் டிவி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். சுற்றி வீட்டு ஆட்கள் நடமாடியபடி இருப்பது கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போதுதான் வேலையை முடித்துவிட்டு விக்ரமும் வேதாவும் ஒன்றாக வீட்டினுள் நுழைந்தனர். அவளது காரில் இருந்து இறங்கி விக்ரமோடு ஒட்டி கொண்டவள், இன்னைக்கு என்னம்மாமா சீக்கிரம் வந்துட்டீங்க என்றாள் புருவம் உயர்த்தி. அவளை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தவன், உன்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் செய்யணுமா என்ன என்றான் நக்கலாக. அஃப்கோர்ஸ் மாமா, நான் தானே உங்க ஸ்வீட் ஹார்ட் வைஃப் என்றாள் கண்கள் சுமிட்டி அழகாக. அத நான் சொல்லணும் என்றவன் அவளை முறைத்து விட்டு நடக்க, காலையில என் வாய் பண்ண வேலை இன்னும் கோபம் தனியில போலையே என்று முணுமுணுத்தபடி உள்ளே வந்தாள் வேதா. ஹாலில் இருக்கும் யாரையும் அவள் கருத்தில் கொள்ளாமல் கடகடவென படிகளில் ஏற, வேதா என்று அஸ்வின் அழைக்க திரும்பி அவனை பார்த்தவள், என்னன்னா எப்ப வந்த என்று கேட்டபடி அவனிடம் வந்தாள் வேதா. இப்பதான் வந்த, மாமா ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த ஜூஸ கொடுத்து சில் பண்ணு என்று அவளிடம் ஒரு பாட்டிலை குலுக்கி விட்டு கொடுத்தான் அஸ்வின். என்ன ஜூஸ் இது என்று அந்த பாட்டிலை வாங்கி பார்த்தவள், மாமா இதெல்லாம் குடிக்க மாட்டாரேனா என்றாள். அதான் எனக்கும் தெரியுமே என்று மனதில் நினைத்தவன், நீ கொண்டு போய் இத குடு, கோபம் சுத்தமா போயிடும் என்று டேபிளில் இருந்த காஃபியை எடுத்து அவளிடம் கொடுத்தான். வேதாவும் மறுக்காமல் அதை வாங்கி கொண்டு, இது யார் போட்டதுனா என்று கேட்டாள். காஃபி நிஷா அத்தை தான் போட்டாங்க என்று அவன் சொல்ல, சரிங்கண்ணா என்று தலையசைத்தவள் எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். காஃபியை கொடுத்து விட்டவன் அவள் படிகளில் ஏறி செல்வதை பார்த்து குரூரமாக சிரித்துவிட்டு அமைதியாக ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தான். உள்ளே வந்து பேக்கை வைத்துவிட்டு, மாமா காஃபி என்று அவனிடம் கப்பை நீட்டினாள். ஏய், நான் உன்கிட்ட காஃபி கேட்கவே இல்லையே என்று அவளை அழுத்தமாக பார்த்தவன், வேண்டாம் என்று மெதுவாக தலையாட்ட, ஓ வேண்டாமா, சரி அப்ப நான் குடிக்கிறேன் என்று அவள் உதட்டோரம் எடுத்து செல்ல அவளின் உதடு அதில் பட்டதும் பட்டென்று அந்த கப்பை வாங்கி கொண்டவன், இப்ப வேணும் என்று சொல்லிவிட்டு திரும்பி பால்கனி பக்கம் நடந்தான். காஃபியின் நறுமணமே மூளைக்கு சென்று ஒரு கிரக்கத்தை கொடுக்க அதை விட்டு கொடுக்க மனம் வராத வேதா, மாமா நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப அது என்னோடது, என்கிட்ட கொடுங்க என்று அவன் பின்னே கத்திக்கொண்டு ஓட அவன் பட்டென்று திரும்பவும் இவள் வந்த வேகத்தில் காஃபி கப் கீழே விழுந்து தூள் தூளாக சிதறியது. அந்த சத்தத்தில் 2 அடி பின்னாடி நகர்ந்தவள் அசடு வழிய மழுப்பியவள்,
ஒழுங்கா பிடிச்சிருந்திருக்கலாம்ல மாமா என்றாள். ஏய், ஓடி வந்து ஊத்திட்டு இப்ப என்னடி சீன் போடுற? ஒழுங்கா கிளீன் பண்ணு என்று அவன் பால்கனியில் இருந்து தோட்டத்துக்கு பக்கம் பார்வையை செலுத்த, மாமா உங்க கையில இருந்து தானே கீழே விழுந்துச்சு, அப்ப நீங்க தான் இதை கிளீன் பண்ணணும் என்று அவள் தலை கோதியபடி திமிராக சொல்ல அவன் திரும்பி ஒரு பார்வை பார்க்க அதிலேயே வாயை கப் என்று மூடிக்கொண்டாள். இப்ப என்ன மாமா, நான் கிளீன் பண்ணணும் அவ்வளவுதானே, சரி பண்ற என்று அவள் உடனே மாற்றி பேசிவிட்டு ஓடினாள். எபிசோட் 370. உங்க கையில இருந்து தானே விழுந்துச்சு, அப்ப நீங்க தானே கிளீன் பண்ணணும் என்று அவள் தலை கோதியபடி திமிராக சொன்னாள். அவன் திரும்பி ஒரு பார்வை பார்க்க அதிலேயே வாயை கப்பென்று மூடிக்கொண்டாள். இப்ப என்ன, நான் கிளீன் பண்ணணும் அவ்வளவுதானே, சரி பண்ற என்று அவள் உடனே மாற்றி பேசிவிட்டு ஓடினாள். அவனை அறியாமல் இதழோரும் புன்னகை தோன்றி சிரித்தபடி முகத்தை திருப்பிக் கொண்டாள். மாமா மாமா என்று அவள் பின்னாடி இருந்தபடி சத்தமாக அழைக்க, என்னடி என்றான் சலிப்பாக. வேதா பாவமாக அவனை பார்த்தாள். தொடைக்காததுக்கு எதுக்குடி இந்த செட்டப்பு என்று அவளை மார்க்கமாக ஒரு பார்வை பார்த்தான் விக்ரம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் வேதா, நீங்க எதையும் செய்ய வேண்டாம், அந்த ஸ்டிக்க அப்படி வச்சுட்டு அப்படி போய் உட்காரு என்றான் நக்கலாக. அப்பாடா என்று நினைத்தவள் அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி போய் அந்த ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். பணியாளர்கள் வந்து அந்த இடத்தை கிளீன் செய்துவிட்டு உடைந்த கப்புகளை எடுத்து செல்ல வெளியே அமர்ந்து கொண்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அஸ்வின் முகத்தில் கரியை அள்ளி பூசியது போல முகம் மாறிவிட்டது. அதே கோபத்தோடு ஜூஸ் பாட்டிலை தூக்கி தூரம் போட்டவன் பட்டென்று எழ பாவப்பட்ட பூனை போல அப்பாவியாக வந்து அந்த நேரம் அவனிடம் மாட்டிக்கொண்டாள் வந்தனா. அவன் சென்றிருப்பான் என்று நினைத்து வெளியே வந்தது தவறாகி போய்விட லிப்ட் திறந்ததும் தன்னிச்சை செயலாக அவன் இருப்பதை பார்த்து முழித்தவள் திரும்பி மேலே செல்லவும் வழியில்லாமல் அவன் முறைப்பதையும் கருத்தில் கொள்ளாமல் அவனை தாண்டி கிச்சன் பக்கம் சென்றாள். நின்றபடி கண்களை சுழல விட்டவன் அவன் நேரம் யாரும் இல்லாமல் போக, ஏய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா என்று அதிகாரமாக சொன்னவன் சோஃபாவில் மீண்டும் அமர்ந்து விட்டான். ஒரு நிமிடம் நின்றவள் வேகமாக உள்ளே ஓடிவிட்டாள். அவள் இங்கு பால்கனியை பார்த்தபடி இருந்த விக்ரமையே வெறித்து கொண்டிருந்தாள் வேதா. என் அத்தை எந்த நேரத்துல இவனை பெத்தாங்களோ தெரியல, எந்த நேரம் சிரிப்பான் எப்ப மறப்பான்னே தெரிய மாட்டேங்குது என்று முணுமுணுத்தபடி அமர்ந்திருக்க அவன் தன்னிச்சையாக அவள் பக்கம் திரும்ப புலம்புவதை நிறுத்திவிட்டு ஃப்ரீஸ் மோடில் அவனை பார்த்தாள் வேதா. என்ன என்று அவன் புருவம் உயர்த்த, ஒண்ணும் இல்ல என்று ரோபோட் போல தலையாட்டியவளை பார்த்து விக்ரமிற்கு புன்னகைக்க தோன்றியது. மிகவும் கடினப்பட்டான் அவளிடம் தன்னை கடுமையாக காட்ட. அப்படி கடுமையாக இருப்பது போல நடிக்கவில்லை என்றாலும் கூட தலையில் ஏறி மத்தளம் வாசித்து விடுவாள் அவள் என்பதில் சந்தேகமே இல்லை. மாமா சொல்லவே இல்லையே என்று மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். என்ன சொல்லவே இல்லையே என்று மறுபடி அவன் கேட்க, இல்ல இவ்ளோ சீக்கிரம் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க என்றாள் சந்தேகமாக. என்னோட இஷ்டம், நான் எப்ப வேணாலும் வருவேன், உனக்கு ஏதாவது கஷ்டமா அதுல என்று அவன் சீரியஸாக கேட்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே என்று தோலை உலுக்கி உதட்டை பிதுக்க, இந்த உதடு எவ்வளவு பட்டாலும் திருந்தாதுடா விக்ரம் என்று தலையை கோதியபடி சட்டையை முட்டி வரை இழுத்து விட்டவன், போய் குளிக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அழுக்கு மூட்டை என்று பல்லை கடித்தபடி அவன் சொல்ல, ஹலோ மாமா, நீங்க மட்டும் என்ன ஃப்ரெஷ்ஷாவா இருக்கீங்க என்று அவள் திருவாயை திறக்க அவனோ சொல்லித்தான் பாரு என்னும் ரீதியாக அவளை திரும்பி பார்த்தான். ஃப்ரெஷ்ஷாதான் இருக்கீங்க என்று ஒரேடியாக மாற்றி சொல்லி பல்டி அடித்தாள் அவள். உண்மையாகவே அவன் பளிச்சென்றுதான் இருந்தான். வேலை பழுவால் முகம் சற்று மாறி இருந்தாலும் கம்பீரமும் வசீகரமும் போயிருக்கவில்லை. எனர்ஜியாக இருக்கும் போது ஒரு அழகு, சற்று சோர்ந்திருக்கும் போது தனி அழகு. அதே போலதான் அவளும் புது பெண் போல ஜொலித்தாலும் அவளை அவாய்ட் செய்யவே அவன் பேசிக் கொண்டிருக்க அதை அறியாத வேதாவோ, நான் கொஞ்சம் இயற்கையை ரசிக்கணுமாமா, நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்களேன் என்றாள் புன்னகைத்தபடி. அவன் நாளைக்கு ஈவினிங் லண்டன் செல்ல வேண்டும். நாளைக்கு மதியம் எல்லாம் வீட்டிலிருந்து ஏர்போர்ட் கிளம்பி விடுவான். 8 மணிக்கு பிளைட். அதை இவளிடம் சொல்லலாம் என்று நினைத்தான். ஆனால் இப்போது இருக்கும் உற்சாக மனநிலை மாறி சோக கீதம் வாசித்து விட்டால் என்ன செய்வது? இவள் எப்போது எப்படி இருப்பாள் என்று தெரியாது. அதனால் அதை சொல்லாமல் இருந்தவன் அவளை நெருங்கி வந்தான். அவன் மிகவும் அருகில் வந்ததும் வெட்கத்தில் சிவந்த அவள் முகம் தாமரை மலர் போல பார்வையை தாழ்த்தி கொள்ள அவள் முகத்தை ரசித்தபடி அவள் இடுப்பை விடுக்கென்று கிள்ள, ஐயோ மாமா என்று பட்டென்று கையை தட்டி விட்டாள். புஸ் புஸ் என்று வேகமூச்சு எடுத்தபடி அவனை முறைக்க, கியூட் எக்ஸ்பிரஷன், ஐ லைக் இட் என்று கண் அடித்தவன் மீண்டும் அவள் இடையை வருடி அவள் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை கண்களாலேயே போட்டோ எடுத்துக்கொண்டவன் பின்னந்தலையை அழுந்த கோதி உணர்வுகளை கட்டுப்படுத்தியபடி நடக்க,
ரொம்ப மோசம் என்று முறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் வேதா. அவன் இடுப்பை கிள்ளிவிட்டு சென்றதற்கு அவள் கோபித்துக் கொள்ளவில்லை. வேலை செய்து களைத்து போய் வந்திருக்கும் தனக்கு இளைப்பாற சிறு முத்தம் கூட கொடுக்கவில்லையே என்ற காண்டுதான் அவளுக்கு. இப்போதெல்லாம் முத்தத்தோடு சேர்த்து மொத்த உயிரையும் வாங்க தோன்றுகிறது அவனுக்கு. அதனால் அவன் பெருந்தன்மையாக சென்று விடுவது இவளுக்கு எங்கனம் விளங்க போகிறது? வந்தனா கை நடுங்க பால் காய்ச்சி கொண்டிருந்தாள். ஏனோ தெரியவில்லை, யாரென்று தெரியாத கதிரிடம் சகஜமாக பேச முடிந்த அளவு இவனிடம் நிற்க கூட முடிவதில்லை. பிரியாவிடம் இருக்கும், ஏன் சுகுமாரிடம் கூட இந்த அளவு கெடுபிடி கிடையாது. அவர்கள் மென்மையான குணம் கொண்டவர்கள். ஆனால் இவன் மட்டும் அரக்கனாக இருக்கிறான். ஏதோ ஜென்ம எதிரியை பார்ப்பது போன்ற பார்வையும் ஏளனமான பேச்சும் வன்மையான நடவடிக்கையும் என்று அவன் மீதான எண்ணம் இந்த ஒரு நாளிலேயே வந்தனாவிற்கு வருத்தம் அளித்து விட்டது. என்ன டாக்டர் அம்மா, கை இப்படி நடுங்குது என்று நக்கலாக கேட்டபடி அவள் பின்னாடி வந்து நின்றாள் வேதா. அது ஒண்ணுலானே, சும்மாதான் காஃபில பாலை போட்டுட்டு இருக்க என்று தடுமாறியபடி வந்தனா உளர, என்ன உளர்ற, குடு நான் போடுறேன் என்று வந்தனாவிடமிருந்து கப்பை வாங்கினாள் வேதா. இல்லை, பிடுங்கிக் கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் கைப்பக்குவம் தான் ஊரறிந்த உண்மையாயிற்றே. ஐயோ அண்ணி, இல்ல நானே போட்டுக்கிறேன் என்று வந்தனா பதற. ஹே, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒருமை, வேதாவை நம்பினோர் கைவிடப்படார் என்றவள் எதை போட்டு கலக்கினாள் என்று தெரியவில்லை. வெறும் 15 வினாடியில் காஃபியை வந்தனா கையில் திணித்தாள். திருவென முழித்த வந்தனா, இது காஃபியா அண்ணி என்று கேட்டாள் குழப்பமாக. ஆமா, உனக்கு எப்படி தெரியுது என்று வேதா நக்கலாக வினவ. இல்ல, ரொம்ப கருப்பா இருக்க நீ, அதான் கேட்டேன் என்றாள். ஏய், கருப்பட்டி காஃபி போய் குடி என்று அவள் தோளை தட்டி அனுப்பியவள் விக்ரமிற்கு ஸ்பெஷலாக ஏதோ செய்ய ஆரம்பித்தாள். அஸ்வினிடம் சென்று காஃபியை நீட்டினாள் வந்தனா. அவன் அவளது கையை பிடிக்க வர உடனே காஃபி கப்பை டேபிளில் வைத்தவள் இடையே நகர்ந்து நின்று கொண்டாள். உஷாரா இருக்கலாம், தப்பில்ல. ஆனா கட்டிக்க போற என்கிட்ட உஷாரா இருந்து என்ன புண்ணியம்? கண்டவன் கிட்ட ஏமாறாம இரு என்று நக்கலாக, அதுவும் மெதுவான குரலில் சொன்னவன் காஃபியை எடுத்துக்கொண்டான். கண்கள் கலங்கி போனது வந்தனாவிற்கு. ஒன்று மட்டும் உறுதிப்படுத்தி கொண்டாள், என்ன ஆனாலும் இவனை மட்டும் திருமணமே செய்து கொள்ள கூடாது என்று மனதில் உறுதிப்படுத்தி கொண்டாள். இப்போதே இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுபவன் எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்வான். குடும்பத்தை பற்றி யோசித்தால் நாம் கெட்டு சீரழிவது கன்ஃபார்ம் என்று மூளை எச்சரித்தது அவளை. அவன் வாயில் வைத்த காஃபி மூக்கில் ஏறி என்று காரம் தாங்காமல் துப்பியவன் ஆ என்று பயங்கரமாக கத்தினான். காரம் மூக்கில் ஏறி காதில் புகை வந்தது. என்னடி காஃபி இது என்று எக்கி அவளை அறைய போக பட்டென அவன் கையை பிடித்தான் சூர்யா. என்ன ப்ரோ, சின்ன பொண்ணை எதுக்கு அடிக்க போறீங்க, ஆவல்லையா என்று கேட்டபடி அவன் கையை விட அவனிடம் இருந்த கையை உருவிக்கொண்ட அஸ்வின் இருவரையும் முறைத்து வைத்தான். என்ன சத்தம் இங்க என்று கேட்டுக்கொண்டே வேதா வெளியே வந்தவள், அண்ணா என்ன ஆச்சு என்றாள் அங்கு நடந்த கலவரத்தை பார்த்து. இவகிட்ட காஃபி கேட்டேன், காரத்தூள் போட்டு எடுத்துட்டு வந்து தந்திருக்கா, இடியட் என்று பல்லை கடித்துக் கொண்டு கத்தினான் அஸ்வின். ஐயோ அண்ணா, அது அவ போடல, நான் தானா போட்டேன், எப்படி இருந்துச்சு என்று அவள் அசராமல் சிரித்தபடி கேட்க, வாவ் வேதாஜி, வெரி குட். அந்த காஃபிய குடிச்சு தொண்டை எரிஞ்சு சாகாததுதான் மிச்சம். இப்படித்தான் மாமியார் வீட்டை கதி கலங்க வைக்கணும். கெஸ்ட மட்டும் இல்ல, முதல்ல உன் வீட்டுக்காரனை போட்டு தள்ளு, அப்பதான் எனக்கு பூர்ண திருப்தி என்று சூர்யா நக்கலாக சொல்ல, என்னன்னா இப்படி சொல்ற என்று முகம் சனிங்கினாள் வேதா. வேதா, நான் உன்னை பாராட்டுறேம்மா, சந்தோஷப்பட்டுக்கோ. உன்னை புரிஞ்சுக்க இந்த அண்ணனை தவிர வேற யாருமா இருக்கா என்று சூர்யா புகழாரம் சூட்ட உச்சக்கட்ட சந்தோஷத்தில் கலகலவென சிரித்தாள் வேதா. இங்க நான் காரம் தாங்காம எரிஞ்சிட்டு இருக்கேன், இதுல புகழ்ச்சி வேற சிரிப்பு வேற என்று எரிந்து விழுந்தான் அஸ்வின். அட விடு ப்ரோ, என் பொண்டாட்டிய கார குழம்பு வைக்க சொன்னா களிய கிண்டி போடுவா, அதையே அசால்ட்டா சாப்பிட்டுட்டு நடமாடிட்டு இருக்கோம். ஒரு காஃபிக்கு போய் இப்படி கடுப்பாகிறீங்களே, பி கூல் என்றான் நக்கலாக. சீ என்று சாணியை மிதித்தது போல் ஆகிவிட்டது அஸ்வின் முகம். வந்தனா கூட அவளை அறியாமல் சிரித்துவிட அஸ்வினுக்கு நெருப்பில் நிற்பது போல இருந்தது. இங்கு வந்ததிலிருந்து ஒரு வேலையும் உருப்படியாக ஆகவில்லை. ஈவினிங் கொடுத்த காஃபியையும் விக்ரம் குடிக்கவில்லை போலும். இப்போது என்ன செய்யலாம் என்று யோசித்த அஸ்வினுக்கு சூர்யா அனைவரிடமும் சிரித்து பேசுவது கண்ணில் பட்டது. வன்மம் குடிக்கொண்டது. வலியாடு சிக்கிடுச்சு, இவனை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாம் என்று அமைதியாக அமர்ந்திருந்தான். அண்ணா, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா என்று வேதா சூர்யாவிடம் பாசமாக கேட்க, நான் ஒன்னும் ரிஷி மாமா இல்ல, நீ குடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு பரலோகம் போக
என் பொண்டாட்டி ஃபாரின் போயிருக்கா, அவளுக்காக நான் உயிரோட இருக்கணும் தாயே, என்ன விட்டுருமா, திரும்ப நான் வீட்டுக்கு போகணும் என்றான் அப்பாவியாக. விளையாடாதீங்க அண்ணா, எந்த நேரமும் என்ன கலாய்ச்சுக்கிட்டே இருக்கீங்க என்றவள், இந்தாங்க இந்த பாலை குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவனிடம் நீட்ட, நம்பி குடிக்கலாமா என்று மொழித்தான் சூர்யா. காட் ப்ராமிஸ்னா குடிங்க என்று அவள் தலையை தூக்க, அந்த நேரம் நிஷா அழைக்கவும், இதோ வந்துடுறேன் என்றவள் அங்கே ஓடி போனாள் வேதா. அவள் சென்றதும் அஸ்வின் வந்தனாவை முறைக்க ஆரம்பிக்க அவளும் ஓடிவிட்டாள். சூர்யா அதை குடிக்க பயந்து கொண்டு முழித்துக் கொண்டிருக்க, குடிக்காதீங்க ப்ரோ, இப்ப என்னத்த கலந்திருக்காளோ, ஸ்மெல் எல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் குடிச்சா டெத்து கன்ஃபார்ம் என்று அஸ்வின் நக்கலாக சொல்ல, இந்த கோணவாய சொல்றத நம்பலாமா வேண்டாமா என்று யோசித்த சூர்யா பாலை டேபிளில் வைத்துவிட்டு, நான் விக்ரம பார்க்க போறேன், இத சர்வன்ட் யார்கிட்டயாவது கொடுத்து டிஸ்போஸ் பண்ணிட சொல்லிடு, வேதாவுக்கு இது தெரிய வேண்டாம் என்றவன் மேலே செல்ல, போடா பெண்ண, என்னையவே கிண்டல் அடிச்சு சிரிக்கிறீங்களா என்று கருவிக்கொண்ட அஸ்வின் சீக்கிரமாக அவன் வேலையை தொடங்கினான். இங்கு ஆர்த்தி அவனை முறைத்தபடி நின்றிருக்க, பிரியாவிடம் புன்னகை முகமாக பேசிக் கொண்டிருந்தான் வஜ்ரவேலு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு நீங்க கொடுத்த பேமெண்ட்டை நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம் மேம். மிஸ்டர் விக்ரம் இருக்காருல்ல, அவரே எங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டாரு. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அவர் கொடுத்த அமௌண்ட் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை முடிச்சிடலாமான்னு கேட்கதான் வந்த என்று அவன் மரியாதையாக அவளிடம் கேட்க, என்ன விக்ரம் கொடுத்துட்டானா என்று இன்பமாக அதிர்ந்த பிரியா, நான் சொல்லி இருந்தா அவரே கட்டி தந்திருப்பாரு, ஆனா நான் தான் சங்கடப்பட்டுட்டு சொல்லல, என் பொண்ணு சொன்னதால இடம் வாங்கி கொடுத்து இப்ப பணமும் அவரே கொடுத்திருக்காரு, இப்ப நாங்க என்ன பண்ண முடியும், வேணான்னு சொல்ல முடியாது மிஸ்டர் வஜ்ரவேலு, அவர் என்னோட மருமகன் தான், அவர் கொடுத்த அமௌண்ட்டை வச்சு ஒர்க்கை பினிஷ் பண்ணிடுங்க என்று பிரியா சொல்ல, ஓ அவரு உங்க மருமகனா என்று வேலு இழுக்க, ஆமா என் அண்ணன் பையன்தான் என்று பிரியா, ஆர்த்தி நீ தம்பி கிட்ட பேசிக்கிட்டு, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று சென்று விட, அவள் அப்படி சென்றதும் இப்படி இவனை முறைத்த ஆர்த்தி, அவரு என் அக்கா வீட்டுக்காரர், அதான் எங்க அம்மா அப்படி சொல்லிட்டு போறாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல என்றாள் அவசரமாக. நான் என்ன நினைச்சேன் என்று அவன் நக்கலாக கேட்க, ஐயோ நம்ம தான் தேவையில்லாம வாய் விடுறோமோ என்று குழம்பிய ஆர்த்தி, விடுவோம் இவன் நம்ம கிட்ட பேசாத வார்த்தையா என்று நினைத்தவள், நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது சார், வீட்டுல உங்க வைஃபை விட்டுட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ற பொண்ணு கிட்ட ஜால்ரா அடிக்கிறவர் தானே நீங்க என்று அவள் கோபமாக பேச, கன்னத்தில் கை வைத்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தவன், இது உங்க சொந்த வீடா என்று கேட்டான். ஏன் குடும்ப அட்டையா கொடுக்க போற, ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற என்று அவள் கோபமாக எரிந்து விழ, இல்ல வீடு நல்லாதான் இருக்கு, ஆனா அதை விட நீ ரொம்ப அழகா இருக்க என்று ஆர்த்தியை கவுக்க பார்த்தான். ஒரு நிமிடம் அதிர்ந்த ஆர்த்தி சற்று மனம் இலகினாலும் உடனே சுதாரித்துக் கொண்டவள், உங்க பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க சார், ஸ்கூல் போற அளவு பெரிய பசங்களா இல்ல சின்ன பசங்களா என்று நக்கலாக கேட்டாள். அவனும் சளைக்காமல், ஒரு குழந்தைக்கு 1 வயசு, 2வது குழந்தைக்கு 2 மாசம் என்றான். பல்லை கடித்த ஆர்த்திக்கு அன்று ஷாலினி பேசியது நினைவில் வர, ஓ உங்க வைஃப் பேரு தாமரையா என்று கேட்டாள் அடக்கப்பட்ட கோபத்துடன். இல்ல அவ என் தங்கச்சி, என் வைஃப் பேரு என்று அவன் நிறுத்த அவள் எரிச்சலாக, அவங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன் என்றாள். அதான் சரி, என்னோட பர்சனல் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதனால இனிமே என் ஃபேமிலிய பத்தி எல்லாம் கேட்காதீங்க என்றான். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க, காலேஜோட மொத்த கட்டுமான பணியும் நீங்க பாக்குறீங்க, உங்க பசங்க எங்க பசங்க மாதிரி, அதனால நான் ஃப்ரீயா சீட் கொடுக்கறேன், வருங்காலத்துல உங்க பசங்களை என் காலேஜ்லயே சேர்த்து விடுங்க என்றாள். சேர்த்து விட்டுட்டா போச்சு, ஆனா அதுக்கு என் பொண்டாட்டி ஆர்த்தியோட பெர்மிஷன் வேணுமே என்றான் அழுத்தம் திருத்தமாக. என்னது என்று ஆர்த்தி முழிக்க, அந்த நேரம் உள்ளே வந்த பிரியா, என்ன தம்பி சொல்றீங்க என்று காண்டமாக கேட்டாள். இங்கு நிஷாவை பார்த்தபடி பவ்யமாக நின்றிருந்தாள் வேதா. என்னம்மா நடிக்கிற நீ, எப்படி என் பையன் உன்னை சமாளிக்கிறான் என்று நிஷா கோபமாக கேட்க, என்னத்த நீங்களே இப்படி கோவப்படுறீங்க, நான் என்ன செஞ்சேன் என்றாள் பாவமாக. வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு இப்படிதான் காஃபி குடுத்து விரட்டி விடுவியா என்று நிஷா கேட்க, அச்சோ அத்தை அவன் என் அண்ணன் தான், தப்பா நினைச்சுக்க மாட்டாரு என்றாள் வேதா. அப்புறம் அத்தை எனக்கு காஃபி போட தெரியாதத்த என்றாள் பாவமாக. ஓ அப்படியாமா தங்கம், ஐ எம் வெரி சாரி, உன்னோட ரீல் அந்து போய் 3 டேஸ்க்கு மேல ஆச்சு, அங்க வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துட்டு கிளம்பு என்று நிஷா அவளை துரத்தி விட, சிரித்தபடி அவளது அறையிலிருந்து வேதா வெளியே வர, அண்ணி
இந்த பாலை சூர்யா அண்ணா குடிக்கல, என்ன பண்றது என்று வந்தனா கேட்க, அஸ்வின் அண்ணா எங்க போயிட்டாரா என்று கேட்டாள் வேதா. இப்பதான் அண்ணி போனாரு என்று அவள் சொல்ல, சரி கொடு, உன் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள் வேதா. அவள் பாலை கொடுக்க மறுபேதும் சொல்லாமல் அதை குடிக்க ஆரம்பித்தான் விக்ரம். 2 சிப் இழுத்தவன், என்னடி ஒரு மாதிரி இருக்கு என்று உதட்டை சுழித்தான். ஏன் நல்லா இல்லையா? நான் தான் போட்டேன் என்று அவள் பெருமையாக சொல்ல, என்னது நீ போட்டியா? அதான் நல்லா இல்ல என்றவன் ஒரே சிப்பில் பாலை குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்தான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.